நமः. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. ஸ்ரீராமலிங்காய நமः. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அற்புதமான நாள். வள்ளல் பெருமானை பற்றி சிந்திக்கக்கூடிய அனைத்து நாட்களும் அற்புதமான நாட்கள். இன்றைய தினம் அற்புதமாக ஒரு புதிய கட்டிடத்தை புதுப்பித்து, ஏற்கனவே இருந்த கட்டிடத்தை புதுப்பித்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வள்ளல் பெருமானுடைய பாடத்தான் ஞாபகம். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான் ஈண்ட முதலித்த இணையனாரி அப்படி பாடலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் புதுப்பித்தவர். அதுபோல ஏற்கனவே இருந்த இந்த கட்டிடத்தை புதுப்பித்து இன்றைய தினம் அதன் சிறப்பு விழாவாக நடத்தி அற்புதமாக கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள், இந்த 2 வருஷத்துல 50 ஆண்டுகள். அதுக்கு பெரிய அளவில் இங்கே விழா எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். 50 ஆண்டுகள் ஒரு சங்கம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இது 1976 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போது 48 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னொரு 2 ஆண்டுகள் அந்த 50வது ஆண்டு நிறைவு விழா இந்த பக்கம் ஏதாவது ஒரு மண்டபத்தில் நடத்துங்க, இல்லாட்டி இங்கே நடத்துங்க, ரோடு ஃபுல்லா பதல் போட்டு நடத்தணும் அப்படின்றதை வள்ளல் பெருமானிடத்தில் விண்ணப்பமாக வைக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நம்ம இறைவணக்கமாக சென்னையிலிருந்து என்னோடு வந்திருக்கக்கூடிய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் 2-3 பாடல்களை நல்லா இருக்கும் கேட்கறது, தைரியமா இருக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தழைத்தருள் தாதா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமः. கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம்
சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவணபவ குக சரணம் சரணம் சிலைமலை உடையவா சரணம் சரணம் சிலைமலை உடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் அரகர சிவ சுத கணபதி சரணம் அரகர சிவ சுத கணபதி சரணம் அடியவர் வினை கெட அருள்பவ சரணம் நினைபவர் பவமர நினைபவ சரணம் நெடியவன் விழிதரு நெடியவ சரணம் வளைவையை மருவிய புயதர சரணம் வடிவினில் உயரிய பெரியவ சரணம் முறைதெரு மறையவா சரணம் சரணம் முடியடு தேருவரை முதியவ சரணம் 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 கணபதி சரணம் 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 கஜமுக சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் செய்ய பொது நலவடம் வல்ல புண்ணியரே கேளும் பொது நல நடமல்ல புண்ணியரே கேளும் பொய்யேதும் புல்கிறேன் புகழ்கிறேன் இது நல்ல தருணம் மதித்த சமய மத வழக்கெல்லாம் ஆய்ந்தலின் வருணாசிரமம் ஏனும் மயக்கமும் சாய்ந்தலின் பொதித்த லோகாச்சார பொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவும் மற்றை புனையும் அழிந்தது இது நல்ல தருணம் குறித்த வேதாகம பூச்சலும் அடங்கிட்டு புதித்த மனமுரட்டு புறங்கும் முடங்கிட்டு எரிதல் வினைகளோ வெல்ந்து குலைந்தது விந்தை செய் கொடுமாறே சந்தையும் களைந்தது இது நல்ல தருணம் அருள் செய்ய கோபமும் காமமும் குடிகெட்டு போயிட்டு கொடிய ஒராங்கார பொடி பொடியாயிட்டு தாபமும் சோபமும் தாண்டானே செல்றது தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றதே இது நல்ல தருணம் அருள் செய்ய கரையாயனது மன கல்லும் கரைந்தது கலந்து கொலர்க்கு என் கருத்தும் விரைந்தே புலையா நிலையின் என் புதியும் தங்கிட்டு பொய்வடா காதல் ததும்பில் பொங்கிட்டு பொய்வடா காதல் ததும்பில் பொங்கிட்டு இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் செய்ய அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி.
அஞ்சாதே நீ அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே நீ அஞ்சாதே வஞ்சமிலா நாம் வருந்திடல போதே அஞ்சல் என்பாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே துயரருள் பெரும் ஜோதியார் நம்முடைய ஐயனிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே மண்ணிலமையாண்ட வள்ளலார் நம்முடைய அண்ணலிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே இப்புவியில் நம்மை ஏற்றுக்கொண்டாண்ட நம் அப்பதிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே சித்தரெல்லாம் வல்ல தேவர் நமையாண்ட அத்தரிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே ஜோதி அருள் பெரும் ஜோதியார் நம்முடைய ஆதியிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே தாண்டவனாரனை தான் தடுத்தாட்கொண்ட ஆண்டவனாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே வன்பர் மனதை மரியாதவர் நமது அன்பரிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே திருளுடையாரெல்லாம் செய்யவல்லார் திரு அருளுடையாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நம்மையாட்கொள்ள நடம்புரிவார் நமது இமையினோடுதோ அன்பரு நமது அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே தன்னை ஒப்பார் இச்சபை நடம் செய்கின்றார் அன்னை ஒப்பாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே பாடுகின்றார்கட்கு அருள் பண்பினராய் ஞான கூத்தாடுகின்றார் இதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே ஆதரிப்பார்கட்கு காட்டி கொடார் நம்மை ஆதரிப்பாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நீலவல்லார்க்குமே நீலவல்லார் நம்மை ஆளவல்லாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே இன்புடையார் நமது இதய தமர்ந்த பேரன்புடையாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே உபய பதத்தை நம் உச்சிமே சூட்டிய அபயதிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே வேண்டுகொண்டார் என்னை மேலினை கேட்டியம் ஆண்டு கொண்டாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே எத்தம் பேரே மகனே என்று உற்ற அச்சம் தரித்தவர் அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நமதன் தற்பல நன்மையுமா ஞான முதலிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே செல்வமளிக்கின்ற செல்வமளிக்கின்ற அடிகளிலோ திரு அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே விரசுகளுக்கெல்லாம் இல்லை தொழில் தரும் அரசுடையாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே செறிவுடையார் உலத்தே நடம் செய்கின்ற அறிவுருவாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அருட்பெருஞ்சோதி தாங்கி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி பிளான் பண்ணீங்களோ அப்படி நடக்கல, ஆனால் சிறப்பாக நடக்கும். பையன் பாடிட்டாரு. அதுக்கப்புறமா நான் ஏற்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் அமைக்கலாம் நினைக்கிறேன். பரவாயில்லைங்களா? எனக்கு அதுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. 2 பிள்ளைகளும் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போகணும். ஒரு பாட்டு வாங்க தம்பி. நீயும் 3 குழந்தைகளும் அதில் சேர்ந்தே கூட பாடுங்க. சேர்ந்து பாடினா 3 பாட்டு பாடணும். தனித்தனியாக பாடினா ஒரு பாட்டு பாடணும். ஓகேவா? சூப்பர். சேர்ந்து செய்ய தனித்து செய்யா. தனித்தனியாக ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் 4 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். நன்னாலும் கடந்தே ஒளி ஞான சமம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி. அனைவருக்கும் மாலை. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. நன்னாலும் கடந்தே ஒளி ஞான சபாபதியே பொன்னாரம் சபையார் அருள் பூரண புண்ணியனே என்னாலாவதும் உனக்கிலேயே எனினும் என்றால் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. திருப்பி மகாமந்திரம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. லக்ஷ்மண் எவ்வளோ அழகா பாடினார் பாருங்க. அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த கடைசி வரியை மறுபடியும் பாடினார் பாருங்க. என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை எனினும் என்றாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தது. அதை திரும்பி பாடினது தான் அங்க சிறப்பு. இது சொல்லிக் கொடுத்து வந்ததா, தன்னால வளர்ந்ததா, எப்படி வந்தாலும் சரி அது நல்லா சத்தமா கரகோஷம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. மகிழ்ச்சி. உங்க பேர் என்ன? ஸ்ரீசாய். வாங்க. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. வாராத வல்வினோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீரார் என்று சொன்னார் எங்கள் திருஅருட் பிரகாச பெருமான் வள்ளலார் திருவடிகளே சொன்னார். போமே பிணி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. வாராத கல்வி நலம் செல்வம் காருண்யம் அன்பு புல்லறி மெய்ஞான அனுபூதி இவை எல்லாவர்க்கும் செல்லு தமிழ் கோமா சிதம்பரம் இராமலிங்க வருணம் கீழே வைங்க, காத்து போவோம். இல்லைங்க, ஃபேன் இப்படியே கூட கீழே வச்சுக்கிட்டானே. அப்பாவால் வரும் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. வாராத வல்வினை நோய் வந்தாலும் இதெல்லாம் நம்ம உண்மையை முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடல். இதுதான் நம்ம ஏதாவது அச்சில் ஒரு தும்மல்னா உடனே டாக்டர் கிட்ட ஓடி போயிடும். சரிங்களா? அது ஓடாம இருக்கணும்னா இந்த பாட்டை எல்லாரும் தினமும் பாடும்.
வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் கோமே பிணி. ஆனா அருட்பிரகாச பெருமான் பேர் சொல்றோமா? சொல்றது இல்லையே. அப்ப சொல்லணும். எப்படி சொல்றது? ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. இது டெய்லி அந்த என்ன பேர் சொன்னாலும் கோமே பிணி அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா பேர் சொல்றோமா? சொல்றது இல்லை. அப்ப அந்த பாட்டை பாடிட்டு ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய பாதங்களை நம்ம சரணடைகிறோம். அவர் பேர் சொன்னாலே எல்லாம் போயிடும். சரிங்களா? குட். வாழ்த்துக்கள். நீங்க வாங்க, ரெண்டு பிள்ளைங்க வாங்க வாங்க. வெட்கம் தயக்கம் அது ரெண்டுமே சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. அதாவது வள்ளல் பெருமானை பத்தி பேசுறதுக்கும் அருட்பா பாடுறதுக்கும் தயக்கமே காட்டக்கூடாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணி விடுங்க. சரிங்களா? யார் நிகழ்ச்சி இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா இருக்கட்டும். இருக்கிற பிள்ளைகள் முதல்ல அவங்களுக்கு ஒரு பாடலாவது பாடுறதுக்கு பேச தெரிஞ்சா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? பிள்ளைகள் பேசினாதான். நான் முதல்ல 3வது படிக்கும் போது மேடை ஏறல. 3வது படிக்கும் போது ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஃபர்ஸ்ட் டைம் நான் மேடை ஏறி ஒரு வார்த்தை கூட பேசாம கீழே இறங்கி போயிட்டேன். போது தம்பி கீழே போது சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு தடவை கூட நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம இறங்கினது இல்லை. சரிங்களா? அது மாதிரி தயக்கமே இருக்கக்கூடாது. சரிங்களா? வாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அற்புதம். இது மாதிரி பிள்ளைகள் அருட்பா பாடுறாங்க அப்படின்னா அது அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பேசுறதுக்கும் பிள்ளைகளை தயார்படுத்துங்க. பிள்ளைகள் சும்மா ஒரு 5 நிமிஷம் பிள்ளைகள் பேசினா கூட போதும். நீ பேச போறியா, படிக்க போறியா, பாட போறியா? இன்னும் பாருங்க, ஒரு பாட்டு பாடுறதுக்கு சொன்னோடனே அவங்களுக்கு எப்படி ஆசை வந்து பாருங்க. வா, நிறைய நேரம் இருக்குவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வானத்தின் மீது மயிலாத கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி துள்ளவிட்டு தொடங்கியேன் மண்
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வெரி குட். ஒரு அற்புதமான பாடல் அது. அது அனுபவம், வள்ளல் பெருமான் தனக்கு கிடைத்த அனுபவத்தை கூடக்கூடிய ஒரு அனுபவ பாடல். அதே சமயம் நாம் எந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் இறைவனை அடைய முடியும் என்கின்ற ஒரு அறிவுரையையும் கூடக்கூடிய பாடல். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னார். மயில் எப்படி குயில் ஆகும்? மயில் எப்படி குயில் ஆகும்? அது அனுபவ பொருள். வானத்தின் மீது மயிலாட கண்டேன். வானம்னா என்ன? வானத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கொஞ்சம் எல்லாரும் கலந்துக்கிட்டா ஜாலியா இருக்கும், சரிங்களா? வானத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஆகாயம். ஓகே. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், ஆகாயத்துல மயிலாட கண்டேன். ஆகாயம்ங்கிறது எங்க இருக்கு? நம்ம உடம்புல. அப்போ எங்க மயில் ஆடுது? இங்க. அப்ப இங்க மயில் ஆடுது. மயில் ஆடுதுன்னா மயில் எப்படி ஆடும்? மயில் டான்ஸ் ஆடும். மயில் ஆடுறதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய தோகையை சிலிர்க்கும், அசைக்கும். அது சிலிர்க்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வானத்தின் மீது மயில் ஆட கண்டேன் அப்படின்னும் பொழுது, நம்ம தியானம் பண்ண உட்காரும் பொழுது நம்மளுடைய ஆகாயமாகிய இந்த புருவ மத்தியில நமக்கு அந்த மயில் சிலிர்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம். அதுதான் அங்க வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னா. அடுத்தது மயில் குயில் ஆச்சுது அப்படின்னா. அப்ப முதல் அனுபவமான அந்த ஒரு உணர்வு கிடைச்சிருச்சு, மயில் ஆடுறது மாதிரி அந்த உணர்வு கிடைச்சிருச்சு. அடுத்தது அந்த மயில் குயில் ஆச்சுன்னா, குயில் என்ன பண்ணும்? கூவும். அப்ப இரண்டாவது அனுபவம் என்ன? அந்த இடத்துல நாதம் கேட்கும். அப்ப அந்த நாதம் கேட்கக்கூடிய இரண்டாவது அனுபவத்தை அங்கே மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னாரு. அப்ப இது நம்மளுடைய அகத்தின் அனுபவத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடம். அதுக்கு அடுத்த வரையில் பின்னாடி வரும்போது சொல்றாரு, பொய்யை ஒழித்தே புறப்பட்டேன், மன்றாடும் ஐயரை கண்டேன். மன்றிலே ஆடக்கூடிய, மன்றாடும் அப்படின்னா அவசரப்படுறதில்லை, மன்றில் ஆடக்கூடிய ஐயர்னா அவன் தான் உயர்ந்தவன். அப்போ எப்போ அந்த இறைவனை எப்போ பார்க்க முடியும்? பொய்யை ஒழித்தே புறப்பட்டேன். அப்போ பொய் சொன்னா இறை அனுபவம் கிடைக்காது. பொய் சொல்றோம் யாருக்கும் இறை அனுபவம் கிடைக்காது. பொய்யை ஒழித்தே புறப்பட்டேன், மன்றாடும் ஐயரை கண்டேன் அடி. அப்ப எப்படி ஒரு அற்புதமா அந்த அனுபவத்தையும் புற ஒழுக்கத்தையும் கலந்து நம்மளுக்கு எடுத்து ஊட்டி இருக்கிறார். அந்த பாட்டை அந்த பிள்ளைங்க பாடும்போது வள்ளல் பெருமான் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க. நம்ம சந்தோஷப்படுறதெல்லாம் விடுங்க, நம்ம பிள்ளை பாடுதே நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா வள்ளல் பெருமான் எப்போ எழுதின பாட்டை, அப்ப இந்த பிள்ளைகள் எத்தனாவது தலைமுறை? வள்ளல் பெருமான் அப்படி எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10வது தலைமுறைக்கு வருது. அப்ப அந்த 10வது தலைமுறையில் இருக்கிறவங்க இந்த பாட்டை பாடுறாங்களே அப்படிங்கும் போது வள்ளல் பெருமானுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதனுடைய பொருளும் விளங்கி பாடினாங்க அப்படின்னா அதுதான் வள்ளல் பெருமானுடைய சந்தோஷம். அவருடைய குறிக்கோளே அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிள்ளைகள். அவங்களுடைய அம்மா நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. அது சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் அப்படி மேலே ஏறும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாருங்க. அதுதான் அதைதான் வள்ளல் பெருமான் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? இது மாதிரி எந்த குழந்தைகள் உங்க வீட்டில் இருந்தாலும் என்னோட அந்த புத்தகம் ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் என்னோட நம்பர் இருக்கு, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை என்னோட ஜூம் மீட்டிங்ல, என்னோட யூடியூப்ல நான் பாட வைக்கிறேன், பேச வைக்கிறேன். உலகம் ஃபுல்லா பார்ப்பாங்க, சரிங்களா? நான் நடைமுறை சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். அதுல தினமும் காலையில 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வழிபாடு உண்டு. மாலையில 6:45 மணிலிருந்து 8:45 வரைக்கும் சத்திச்சாரம் அல்லது சொற்பொழிவு இப்படி ஏதாவது மாலையில நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி கூட நான் ஒளிபரப்பு தான் செய்வேன் நார்மலா. ஆனா இன்னைக்கு இந்த லேப்டாப் நான் பஸ்ல வரக்கூடிய காரணத்தினால அதை எடுத்துட்டு வர முடியாது. நார்மலா எல்லா இடத்துக்கும் நான் கார்லயே போறது வழக்கம். அப்போ அது மொத்த செட்டும் எடுத்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கு அதை ஏன்னா இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்ல ஏற்றிடுவேன். ஸோ இது மாதிரி நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது, சரிங்களா? இப்போ நமக்கு அந்த தலைப்புக்கு வரலாம். வேற யாராவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா பேசலாம். நீங்க அவர் வந்துட்டாரு
அப்படிங்கிறது இல்லை. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாராவது பேச விருப்பப்பட்டா ஒரு 5-10 நிமிடம் தாராளமா பேசலாம். அப்புறம் கூட நான் பேசுறேன். எத்தனை மணி வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி நடத்த போறோம்? 8 மணிக்கு பூஜை. ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட இன்னும் 1.25 மணி நேரம் இருக்குது. போர் அடிக்காம நீங்க உட்காரணும். 1.25 மணி நேரம் போர் அடிக்காம நீங்க உட்காரணும். உங்களை போர் அடிக்காம வச்சுக்கணும். முயற்சி பண்ணி பார்ப்போம். தலைப்புன்னு ஒண்ணு எனக்கு கொடுத்தாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவு வாய். என்ன என்ட்ரி? சுத்த சன்மார்க்கத்துக்கு என்ன என்ட்ரி? 100 ரூபாய் கொடுத்தா சங்கத்துல உறுப்பினர் ஆயிடலாம்ல? ஆயிடலாமா இல்லையா? சங்கத்துல நீங்க உறுப்பினர் கட்டணம் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. சங்கம் அப்படின்னா உடனே ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை, உறுப்பினர் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. அவ்வளோ அதே சொல்லியிருக்கிறாரு. அது சொல்லல். அதனால நமக்கு உலகையில நமக்கு அதெல்லாம் வேணும். அதுக்காக நான் வேணாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆனா அந்த சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போதைக்கு சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவு வாயிலா எல்லாரும் எதை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி அகவல் வச்சுட்டு இருக்காங்க. எடுத்த உடனே நேரம் அகவல் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவு வாயில். திருவொற்றியூர் போயிருக்கீங்களா? இல்ல பெரிய பெரிய கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன், ஸ்ரீரங்கம், இது மாதிரி அந்த பழங்காலத்து புராதன கோயில்கள் எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, நேரா உங்களால கர்ப்பகிரகத்துக்கு போக முடியுமா? அது ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஆகம விதிகள் அப்படின்னு, ஆரண விதிகள், ஆகம விதிகள், 2 விதிகள் இருக்கின்றன. வள்ளல் பெருமான் திருவொற்றியூர் கோயிலுக்கு போயிருக்கிறார். தெரியும் அவங்க எல்லாருக்கும். பல வருடங்கள் வள்ளல் பெருமான் அந்த 7 கிணறுல இருந்து திருவொற்றியூருக்கு நடந்து போவார். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர், 7-8 கிலோமீட்டர். அது தினமும் காலையிலேயே நடந்து போயிட்டு அங்க வழிபாடு பண்ணிட்டு வருவார். சாயந்தரமும் நடந்து போய் வழிபாடு பண்ணிட்டு வருவார். நமக்கு கார்ல இறங்கி இங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றதுக்கு நமக்கு எல்லாம் காசு இருக்கு. அவரு நடந்து போய் வழிபாடு பண்ணுவாரு. அது எப்படி வழிபாடு பண்ணுவார் அப்படின்னா, அந்த திருவொற்றியூர் கோயிலுடைய வெளிப்புற சவறு இருக்கு தெரியுங்களா? அதாவது கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, அந்த வீதிகள் இருக்கும். அந்த வீதிகளை 3 முறை வலம் வருவார். கோயிலுக்குள்ள நம்ம நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? என்னைக்காவது அந்த வீதி சுற்றி வந்துருக்கிறோமா? ஆனா முறை அப்படின்னும் பொழுது அந்த வீதியை வள்ளல் பெருமான் அது திருவொற்றியூர் கோயில் ரொம்ப பெருசு. அதை சுற்றி வந்தாருனாலே அவருக்கு சுகர் வர. நம்ம எதையும் சுற்றுறது கிடையாது. அதனால சுகர் வந்துடும். சரிங்களா? அதை சுத்தி வருவார். 3 தடவை அதை சுத்தி வருவார். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இன்னொரு சுற்றுச்சுவர். அந்த சுற்றுச்சுவரை 5 முறை சுற்றி வருவார். அந்த சுற்றுச்சுவரை 5 முறை சுற்றி வந்து அப்புறமா போய் குளத்துல குளிக்கணும். இந்த குளத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட கோபுர தரிசனம். கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து அதுக்கு வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய உள் பிரகார சுவர் அதை 7 தடவை சுத்தி வருவார். அது 7 தடவை சுத்தி வந்து அதுக்கப்புறமா தான் கொடிமரம், பலிபீடம், துவாரபாலகர்கள், அதுக்கப்புறமா தான் சந்நிதி. அப்போ இந்த முறைப்படி வள்ளல் பெருமான் வழிபாடு செய்தார். நம்ம அட்லீஸ்ட் தர்மசாலையாவது சுத்தி வருமா? இல்ல ஞான சபையை சுத்தி வரோமா? போன தர்மசாலை ஒரு 7 சுத்து சுத்துங்க, ஞான சபை ஒரு 7 சுத்து சுத்துங்க, மேட்டுக்குப்பத்து ஒரு 7 சுத்து சுத்துங்க, கருங்குழி ஒரு 7 சுத்து சுத்துங்க, சுகர் காணாம போய் வருமா? சாமியும் கும்பிட்டா மாதிரி ஆச்சு, உடம்பையும் பார்த்துக்கிட்டா மாதிரி ஆச்சு. ஒரே கல்லுல நிறைய மாங்க அடிக்கும். இதெல்லாம் இப்ப பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளாம் சுத்த சன்மார்க்கி. நம்மளாம் சுத்த சன்மார்க்கி. இங்க பரவாயில்ல, வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை வச்சிருக்கிறீங்க. நிறைய சங்கங்கள்ல வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்ததுல எங்க அப்பாலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சங்கமா உருவாக்கி வள்ளலார வழிபாடு பண்ண வச்சாங்க. இப்ப இந்த சுத்த சன்மார்க்கிகள் அப்படின்றவங்க எல்லாரும் உள்ள போது வள்ளலார் தன்னை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நாம எல்லாம் ஜோதியை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் எடுத்து அப்படி ஓரம் கட்டிட்டு ஜோதியை முன்னாடி வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கிறாரு. அது சரியா தவறா? இதை ஒரு பட்டிமன்றம் மாதிரி வைக்கலாம். நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்ணணும். இது சரியா தப்பா? சரி, வள்ளல் பெருமான் தன்னை வணங்கக்கூடாது அப்படின்னு எங்க சொல்லியிருக்கிறார்?
நிறைய தெரியுமா? எங்க சொல்லியிருக்கார்? சன்மார்க்கத்துல தைரியம் தான் ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, எல்லாரும் மழைக்கு பயந்துட்டாங்க, நான் மட்டும்தான் தைரியமா வந்தேன் அப்படின்னு. நான் வந்து மழையை பத்தி கேள்விப்பட்டோன்னு போன் பண்ணி கேட்டேன், என்ன ஏன் மழை ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்களாமே, அங்க என்ன நிலைமை அப்படின்னு. ஐயா இங்க அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையா. சரிங்க, நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மழைக்கு பயந்துட்டு வராம இருந்தா, நம்ம எங்கேயாவது பயந்துட்டு வராம இருந்தா அந்த பயம் நம்மளை தேடி வந்து உட்காந்து, நம்ம மழைக்கு பயந்துட்டு உட்காந்துருந்தோம்னா மழை நம்ம வீடு தேடி வரும். தண்ணி நம்ம வீடு தேடி வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். ஆனா நம்ம பயப்படாம போனா அது பயந்து விலகி போயிடும். இவ்வளவுதான். அதாவது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது வழக்கம். நம்ம கோயிலுக்கு போனா என்ன கும்பிடுவோம்? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, என்னை இதுல இருந்து காப்பாத்து, அதுல இருந்து காப்பாத்துன்னு கும்பிடுவோம். வழக்கம் தானே இல்லையா? ஆனா நான் என்ன சொல்லுவேன், அந்த பிரச்சனைகள்கிட்ட பேசுங்க. எனக்கு துணையா யார் இருக்கிறார் தெரியுமா? வள்ளலார் இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்கன்னு சொல்றேன். நாம பிரச்சனைக்கு பயந்து போய் இவர் காலில் வந்து விடணும். இவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. அவர் வள்ளலாருடைய வாக்கே இருக்குது. ஒருவனால் அனந்த பேரழித்து நன்மை உண்டாம், நம்பி இருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னு சொல்லியிருக்கார். படிச்சிருக்கீங்களா அந்த வாசகத்தை? என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாருங்க. அப்புறம் என்னதுக்கு நம்ம சாமினாலே ஒரு பயம் நம்மளுக்கு இல்லையா? இவரை பார்த்து கூட நிறைய பேர் பயப்படுவாங்க. நம்ம இந்த சாமியை பார்த்து கூட ஏன் பயப்படுறாங்க? ஒளிவு மறைவு கிடையாது. தப்புன்னா தப்பு, அவ்வளவுதான். அப்போ எல்லாருக்கும் ஒரு நடுக்கும், இவர்கிட்ட போனா நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டுடுமே அப்படின்னு பயம். அதே மாதிரி வள்ளலார் கிட்டே எல்லாரும், வள்ளலார் கூட தானே எல்லாரும் இருந்தாங்க. ஏன் யாருமே வள்ளலார் மாதிரி ஆகல? யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் விட்டுடுங்க. அப்பவே வள்ளலார் தோற்றம் துணையா இருந்த காலத்திலே அவர் கூட அத்தனை பேர் இருந்தாங்களே, ஏன் யாருமே ஒரு நிலையை கூட அடையல? சரிங்களா? ஏன் அடையல? என்ன காரணம்? எல்லாரும் என்ன இருந்தாங்க, மௌனகுருசாமி வந்தா என்ன கிடைக்கும் நமக்கு? விழா நல்லா நடத்தி கொடுப்பாரா? விழா நல்லா நடத்தி கொடுப்பாரா? அவரு சாப்பிட்டு ஒரு 100 பேர் வருவாங்களா? விழா சிறப்பா நம்பையுமா? அப்படின்னு நம்ம மௌனகுருசாமி பின்னாடி சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த கதை தான். அந்த காலத்துல வள்ளல் பெருமான் கூட எல்லாரும் சுத்திட்டு இருந்தாங்க. நமக்கு இது கிடைக்குமா? இவரோட இருந்தா நமக்கு நல்லது நடக்குமா? இவர் நம்மளுக்கு தங்கம் செய்யற வித்தையை கத்துக் கொடுப்பாரா? பஸ்பம் செய்யற வித்தையை கத்துக் கொடுப்பாரா? அப்படின்னு தான் எல்லாரும் சுத்துறாங்களே ஒழிய அவர் என்ன கடைபிடிச்சார் அதை நம்ம கடைபிடிக்கலாமா அப்படிங்கிற முயற்சியில யாரும் இல்லை. வாஸ்தவமா இல்லையா? வாஸ்தவமா? அப்ப இன்னமும் நம்ம அதே மாதிரி இருந்தா என்ன பண்றது? ஒண்ணும் இல்லை. இப்ப இவர் வந்து உதாரணத்துக்கு நான் இவர் எழுதிட்டே இருக்கிறேன். மௌனகுருசாமி மௌனகுருசாமி அவர் கூடவே சுத்தி இருக்கணும்ல. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோமா? அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அவ்வளவுதான். நம்ம சுத்தி எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் யார் இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம பார்த்து கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வர்றது கிடையாது. அந்த எண்ணம் எப்ப வருமோ அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். உண்டா இல்லையா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இல்லையா? அப்ப இனிமே அட்லீஸ்ட் குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு நாளாவது மௌனத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உறுதி இருக்கலாமா? அப்பதானே அதை ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அவர் கூடவே சுத்திட்டு இருந்து இதை கூட கத்துக்கலன்னா எப்படி? ஒண்ணு நீங்க மௌனத்தில் இருக்கிறத கத்துக்கோங்க, இல்ல அவரை பேச வைங்க. ரெண்டுத்துல எது ஈஸி? நாம மௌனத்தில் போறதா ஈஸி, அவர் பேச வைக்க முடியாது. ஓகேவா? அப்ப வள்ளல் பெருமான் கூட எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் வள்ளல் பெருமானால தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு தான் இருந்தாங்க. தனக்கு பெருமை கிடைக்குமா அல்லது தனக்கு பொருள் சேருமா, இல்ல நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்களா, ஏதாவது வள்ளல் பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா, அப்படிதான் இருந்தாங்க ஒழிய வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்த அந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வள்ளல் பெருமானை வச்சு நம்ம பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், இல்ல வள்ளல் பெருமான் பெருமையை பேசிட்டு இருக்கிறோம், அல்பா பாடிட்டு இருக்கிறோம், அல்பா பெருமையை பேசிட்டு இருக்கிறோம். கடைபிடிப்பதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்யும்? கடைபிடிக்கும். ஐயா சொல்லுவார், இன்று வருமோ நாளைக்கே வருமோ
அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மன வெம்மாயை ஆற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கிற சுகம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா என்னைக்கு வருமோ தெரியலையே. நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நம்மளால சும்மா இருக்க முடியுமா? கொஞ்ச நேரமாவது இருக்க முடியாது. சும்மா இருந்த சாமிக்கு 2 உருண்டை சோறுன்னு ஒரு கதை இருக்கு. சும்மா இருந்த சாமிக்கு 2 உருண்டை சோறு. ஒன்றும் ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு கோயிலுக்குலாம் நிறைய அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு கோயில்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுத்துட்டே வந்தாங்க சாப்பாடு. இவ்வளவு பெரிய உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருந்த சாமியாருக்கு 2 உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க. இவரு என்னத்துக்கு இவருக்கு மட்டும் 2 உருண்டை சோறு கொடுக்குறாங்க, இவருக்கு சோறே கொடுக்காத அப்படின்னா, அவருக்கு சோறே கொடுக்காத அப்படின்ட்டாரு ராஜா. அந்த சாமியார் அதை பத்தி எல்லாம் கவலையப்படாது, அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தார். இந்த ராஜாக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் வந்துட்டு எதுக்கு உனக்கு மட்டும் 2 உருண்டை சோறு கொடுக்குறாங்க அப்படின்னா, எதுக்குன்னு தெரியலப்பா, நீ என்னதான் பண்ற, நான் சும்மா தான் இருக்கேன், சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கு 2 உருண்டை சோறு. அப்ப அந்த சாமியார் கேட்டான், நீ வேணா சும்மா இருந்து முயற்சி பண்ணி பாரு என்ன. ராஜா வந்து சும்மா இருக்கிறது பெரிய விஷயமா, நானும் உட்காடுறேன் அப்படின்னு இந்த பக்கம் சாமியார், இந்த பக்கம் ராஜா உட்கார்ந்தார். சாமியார் கம்முன்னு இப்படி உட்கார்ந்தே அவரும் கம்முன்னு உட்காந்துருந்தார். ராஜா அப்படியே உட்கார்ந்தே இருந்தாரு. டைம் ஆக ஆக அவருக்கு என்னடா டைம் ஆகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு உட்காரவே முடியல. காலை கொஞ்சம் நீட்டலான்னு பார்க்கிறாரு, கையை கொஞ்சம் மடிக்கிறாரு, முதுக நிமிர்றாரு, குனிகிறாரு. சாமியார் வந்து சும்மா தானே உட்கார சொன்னா நீ ஏன் நெழுஞ்சிக்கிட்டே இருக்கிறேன்னு, சும்மா உட்கார சொன்னா நீ ஏன் நெழுஞ்சிக்கிட்டே இருக்கிற. ஓஹோ சரி சரி நான் சும்மா உட்கார அப்படி உட்கார்ந்தே இருந்தார். அதுக்குள்ள அந்த பக்கம் ராணி கவனிப்பாளா, இளவரசன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு அவருக்கு யோசனை, அடுத்தடுத்து யோசனை. சாமியார் கேட்டாரு, என்னத்துக்கு நீ ராணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற, எதுக்கு நீ உன் பிள்ளையை பத்தி யோசிச்சிருக்க, சும்மா தானே இருக்க சொன்னேன். இல்லடா நாம நினைக்கிறதெல்லாம் வேற இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அது கூட யோசிக்க கூட கூடாதா அப்படின்னா, யோசிக்கவும் கூடாது, சும்மா இருக்கணும். அவரு ராஜா சரி சும்மா இருந்து பார்க்கலாம்னு கண்ணை மூடுறாரு. அவரால் முடியல. எந்திரிச்சுட்டு எப்பா மன்னிச்சிருப்பா, எப்பா இந்த ஆளுக்கு 2 உருண்டை சோறு இல்லை, இன்னொரு உருண்டை சேர்ந்து 3 உருண்டையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா அந்த சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால்தான் ஐயா சொல்லுவோம், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே என்னவா துன்று மல மாயை. இந்த மலங்களாகிய அந்த மாயை, எத்தனை மாயை இருக்கு நம்ம கிட்ட? எவ்வளவு மலங்கள் இருக்கு நம்ம கிட்ட? 5 மலங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் பசு அப்படின்னு வள்ளலார் சொல்றோம். நம்ம எல்லாரும் பசு, ஜீவன். அந்த பசு என்பது 5 மலங்களை உடையது. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி என்கின்ற 5 மலங்களை உடையது அந்த பசு. அங்கே துன்று மல வெம்மாயை அற்று, இந்த மலங்களாகிய இந்த மாயை அற்று, அது அறுந்து போகணுமா? அப்ப இந்த 5 மலங்கள் அறுந்து போகணும். இந்த 5 மலங்கள் இருக்கிறதுக்கு பேர் என்ன? பசு. அதுல மாமாயை, திரோதாயி என்கின்ற 2 மலங்கள். திரோதாயினா பொறாமை, மாமாயினா பெரிய பேராசை, அது பெரிய லெவல்ல இருக்கும், பெரிய மாயை. அது 2 அற்று போயிடுச்சுன்னா அந்த 3 மலங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஆணவம், கர்மம், மாயை. அந்த 3 மலங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு ஜீவன். அப்ப பசு 5 மலங்கள், ஜீவன் 3 மலங்கள். அதுலயும் அந்த ஆணவம் மாத்திரம் இருக்கும், கர்ம மாயை அற்று போயிருச்சு. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஆன்மா. ஒரு மலம் உள்ள அந்த ஆணவம் என்கின்ற மலம் உள்ளதற்கு பேர் ஆன்மா. ஆணவம், கர்மம், மாயை என்கின்ற மலம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜீவன். ஆணவம், மாயை, கர்மம், மாமாயை, திரோதாய் என்ற 5 மலங்கள் இருந்தா அதுக்கு பேரு பசு. நம்ம எல்லாம் பசுவா, ஜீவனா, ஆன்மாவா? இது மலம் மற்றதுக்கு பேர் என்ன? அதுதான் சிவம். சிவம் தான் பொருள். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளி கேறும் சிகரத்தில் ஏற்றின்னு பாடுவார். அந்த சிவம் தான் பொருள் இல்லைங்களா? அப்ப அந்த சிவம் என்பது மலம் அற்றது. அதான் துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும். இந்த எவனையாவது பார்த்தா வச்சுக்கோங்களேன், என்னடா அப்படி வம்பு பண்ற அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், நான் எங்கேயா வம்பு பண்றேன், நானே சிவனேன்னு கிடக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே சிவனேன்னு கிடக்கிறேன். இந்த சிவனேன்னு கிடக்கிறதுக்கு என்ன பொருள்? சும்மா இருக்கிறேன்னு பொருள்.
சிவம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? சும்மா இருக்கிறார். இப்ப வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்ப அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போகணும். அதுக்கு பேர் தான் தவம். இந்த சும்மா இருக்கிறதுக்கு பேர் என்ன? தவம். தவம்னா மனதிலே எண்ணங்கள் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு பேர் தவம். அப்ப அந்த தவத்துக்கு நம்ம போகணும். தவம் அப்படின்னு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவு வாயில் என்ன? தவத்துக்கு நம்ம போய் இறைவனுடைய அருளை பெற வேண்டும்னா என்ன பண்ணணும்? இறைவனுடைய அருளை பெற வேண்டும்னா என்ன பண்ணணும்? இப்ப அந்த பிள்ளைங்க வந்து இங்க பாட்டு பாடுறாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றோம்? வாழ்த்துறோம். அந்த பிள்ளைங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு வாழ்த்துறோம். அப்ப நம்ம அந்த வாழ்த்து வந்து அருள். அப்ப நம்மளுடைய வாழ்த்தை அந்த பிள்ளைகள் பெற வேண்டும் என்றால் அவங்க நல்ல விஷயங்களை நமக்கு செய்து காட்டுகிறார்கள். அப்ப இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனுக்கு பிடித்த ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும். இறைவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு மாலை மாலையா வாங்கி போடுறது பிடிக்குமா? இறைவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இறைவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு அதுக்குள்ளேயே 4 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள போர் அடிச்சு. இறைவனுக்கு ரொம்ப என்ன ரொம்ப பிடிக்கும்? அவர் சொல்ற பேச்சை கேட்டா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? நம்ம பிள்ளைகள் எல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பிடிக்கும்? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிள்ளைங்களை எப்ப பிடிக்கும்? நம்ம சொல்ற பேச்ச பிள்ளைங்க கேட்டா ரொம்ப பிடிக்கும். இதேதான் கடவுளுக்கும். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. அவர் சொல்ற பேச்ச நம்ம கேட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவுதான். நமக்கு மற்றவங்க எல்லாம் நம்ம பேச்ச மற்றவங்க கேட்டா நமக்கு மற்றவங்க எல்லாம் பிடிக்கும். நம்ம பேச்ச நீங்க என் பேச்ச நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வள்ளலார் பேச்ச நான் கேட்டா வள்ளலாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். அவர் பேச்ச நான் கேட்க மாட்டேன், என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க பேச்ச உங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா யாருக்கும் யாரையும் பிடிக்கும். பிடிக்குமா? உங்க பிள்ளைங்க பேச்ச உங்க பேச்ச உங்க பிள்ளைங்க கேட்கலன்னா பிடிக்குமா? நம்மளுக்கு திட்டிகிட்டே இருப்போமா இல்லையா? கொஞ்சமாவது சொல்ற பேச்ச கேட்கறியா? எங்க நீ உருப்பட போற? எங்க நீ உருப்பட போற? அப்ப வள்ளலார் நம்மள என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவார்? சொல்லுவாரா இல்லையா? என் பேச்ச ஒன்னாவது கேட்கிறியா என்ன கேட்பாரு. என்ன பாபு, இந்திரிய ஒழுக்கத்தை அத்தனை தடவை சொற்பொழிவு பண்ணிருக்கிய, ஒண்ணுத்தையாவது நீ கடைபிடிக்கிறியா? கேட்பார மாட்டாரா? கேட்பாருல்ல. அப்ப அவருடைய கருணை நமக்கு வரணும்னா நம்ம மற்றவங்கள்ட்ட கருணையா இருக்கணும். இவ்வளவுதான். இதை எந்த ஞானியும் சொல்லியே கொடுக்க வைங்க. ரொம்ப சிம்பிளான எளிமையான வழியை கொடுத்தார். நாம இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இறைவனுடைய அருள்னா என்ன? அருள் என்பது கடவுள் தயவு. நமக்கு எனக்கு இறைவனுடைய அருள் இருக்கு அப்படின்னா இந்த குறி சொல்லிட்டு ஆட்ட ஆடி குறி சொல்லுவாங்க. அதெல்லாம் அருள் கிடையாது, அதெல்லாம் மருள். அதெல்லாம் மருள். இறைவனோட அருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாயே திறக்க மாட்டாங்க. இந்த பக்கத்துல ஒரு சாட்சி. இறைவனோட அருள் இருந்துச்சுன்னா வாயை திறக்க மாட்டோம். பேச்சு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வந்து நிறைய பேசிட்டே இருக்கேன். அருளே இல்லை, பேச்சுதான் அதிகமா இருக்கு. இந்த வாயிலே வடை சொல்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கு, வாயிலே வடை சொல்லிட்டு இருக்கு. அப்போ வள்ளல் பெருமானுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வள்ளல் பெருமானுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியணும். அவருக்கு என்ன பிடிக்கும்? கருணையா அன்பா இருந்தா வள்ளல் பெருமானுக்கு பிடிக்கும். கரெக்டா? ஏன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாட்டார். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் மருந்தும் மருந்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் தெரியவை கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் கொஞ்சம் வாடி போனா கூட அவரால் தாங்கவே முடியாது. அவரால் தாங்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம். அப்ப அவருக்கு நாம யாருக்கிட்டையாவது கருணையா இருந்தோம்னா, தயவா இருந்தோம்னா, அடடா இவன் நம்ம புள்ள மாதிரி இருக்கே அப்படின்னு அவருக்கு நம்ம மேல அவருக்கு பாசம் வந்துடும். நாம வந்து அம்மா தாயே அப்படின்னு ஒருத்த வாசல்ல சொன்னான்னா அவன் தாயேன்னு சொல்றதுக்குள்ள போனா நாயே அப்படின்னா எப்படி? வள்ளலார் நம்மளை பிடிக்குமா? அடுத்த வீடு பாரு அப்படின்னா வள்ளலார் நம்மளை பிடிக்குமா? அவர் அடுத்த பிரிவை பாருன்னு வரணும். நம்மள அடுத்த பிரிவில பார்க்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னா அவ்வளவுதான். இந்த பிரிவு முடிஞ்சிச்சு, போதும் போதும். வாசமா இல்லையா?
எல்லாருக்கும் ஏதாவது சுட்டு காப்பி ஏதாவது கொடுக்கணுமா? அப்ப வள்ளல் பெருமானுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மற்றவங்களை பிடிக்கும். கரெக்டா? நமக்கு மற்றவங்களை பிடிக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஐயா என்ன சொல்றாரு, அவங்க எவ்வளவு மோசமான இருந்தாலும் சரி அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெற்ற தாயை போல உழைப்பார் சன்மார்க்க சங்கத்தில். ஒரு குழந்தைய நம்ம எப்படி கொஞ்சுவோம் அப்படிதான் துன்மார்க்கத்தவர் எப்படி உழைப்பார் தெரியுமா? அது நாயை போல உழைப்பர் துன்மார்க்கத்தவர் அப்படி வள்ளலார் சொல்றாரு. நான் சொல்லல. அப்ப நாமெல்லாம் சன்மார்க்கத்தவர்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, இனிய வார்த்தை ஆடுதல் அப்படின்னு அந்த ஒழுக்கத்துல மட்டும்தான் இருக்கும். கடின வார்த்தைகளே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற வள்ளல். அப்ப வள்ளல் பெருமானுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா என்னடா திருப்பி இதான் வள்ளல் பெருமானையும் பேசிட்டு இருக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பத்தி பேச மாட்டேங்கிறாரு சொல்றா. எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் தான், வள்ளலார் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளலார். ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்த்தா அது எனக்கு பிடிக்காது. ஏன்? வள்ளல் பெருமானோட இறைவன் கலந்தாரா கலக்கலையா? கலந்துட்டார்ல. அப்புறம் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஃபில்டர் பண்றோம்? எனக்கு அது புரியவே இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறாரு? வள்ளலார் தானே இருக்கிறாரு. அப்ப அவரோட உருவத்தை தூக்கி ஓரமா வைக்கலாமா? என்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க குடியிருக்கிறார்? வள்ளல் பெருமானுடைய உருவத்துல குடியிருக்கிறார். வள்ளல் பெருமான் உருவத்தை யாராவது எரிச்சிட்டாங்களா? இல்ல புதைச்சிட்டாங்களா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? இல்ல. அவர் என்ன ஆனாரு? இந்த தேகத்தை ஜோதியான வசனம் மாற்றி ஜோதினா என்னங்க ஐயா? நான் இந்த மாதிரி பேசலாமா இல்லையா? ஒரு தெளிவுக்கு வரலாம். ஜோதினா என்ன? சொல்லுங்க. ஒண்ணு தப்பு ஒண்ணு கிடையாது. எல்லாரும் உடனே பயந்துடாதீங்க. தீபம். யார் சொன்னது? ஓகே, தீபம். அந்த நீங்க விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பேரு ஜோதியா தீபமா? அதுக்கு பேர் தீபம். அப்ப ஜோதியை தானே வள்ளலார் வணங்க சொன்னாரு. அப்புறம் ஏன் தீபத்தை வணங்குறீங்க? தீபத்துக்குள்ளார இருக்கிறான் அங்கே. அது எப்படி சொன்னாரு? அது எங்க சொன்னாரு? எங்க சொல்லியிருக்காரு? ஓகே, ஜோதியுள் ஜோதி. சரியா? அது எந்த ஜோதியை சொன்னாரு? ஆன்மாவிய சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும். நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிரகாசம் ஆன்ம பிரகாசம், அதற்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம், அதன் அசைவு நடனம், அதுவே நடராஜ நடனம் என்று சொல்லப்பட்டது. சொல்லியிருக்காரா இல்லையா? உபதேச குறிப்புகளுடைய முதல் பக்கத்துல கடைசியில் வரக்கூடிய இடம் இந்த வாசகங்கள். அப்போ அவர் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு சொன்னது எதை? உள்ள இருக்கிறது. நமக்கு உள்ளார இருக்கிறது தான் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு சொன்னார். வெளியில இருக்கிறது பேர் நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு பேரு தீபம்னு. அப்ப ஜோதினா என்ன? தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம். ஏன்னா ஐயா உள்ள இருக்கக்கூடிய ஒளியை எப்படி சொல்றாரு? ஆன்மாவே பிரகாசம், அதற்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம். அந்த இடத்துல ஜோதிங்கிற வார்த்தையெல்லாம் வள்ளல் பெருமான் பயன்படுத்தவே இல்லை. பிரகாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அப்ப தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் அதுதான் ஜோதி. தீபத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம். அப்ப வள்ளல் பெருமான் ஜோதி ஆயிட்டார் அப்படின்னு எந்த ஆதாரத்தை வச்சு இல்ல ஜோதி ஆயிட்டார் தீபம் ஆயிட்டார் அர்த்தமா? அப்ப அவர் என்ன ஆனாரு? ஏன்னா ஆன்மா எப்படிப்பட்டது? இப்ப நான் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என் பேர் மூப்பா பாபுன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க யாரு, இவர் யாருன்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டார். நமக்கு தெரியும் மோகனகுரு சாமிகள் நம்ம சொல்லுவோம். வள்ளலார் கிட்ட நீ யாருன்னு கேட்டா வள்ளலார் என்ன சொல்லுவாரு? நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் கோடி சூரிய சொன்னார். சொன்னாரா இல்லையா? நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் உடையது. அப்ப நம்ம தவம் பண்ணி அந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன நமக்கு கிடைக்குது? ஆன்ம பிரகாசம் கிடைக்கும். இந்த ஆன்ம பிரகாசம் எப்படிப்பட்டது? கோடி சூரிய பிரகாசம் உடையது. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே பாடினாரா? அப்ப தன்னை அறிதல்னா என்ன? தன்னைனா என்ன? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே
கேட்கின்றான். தன்னை அறிந்த பின் தன்னை அறிந்த பின் என்னாச்சு? அப்ப யாரு? அப்ப அந்த ஆன்ம பிரகாசம், அந்த பிரகாசம் வெளிப்பட்டுச்சுன்னா அது அந்த தேகம் எப்படி இருக்கும்? ஜொலிக்கும். கோடி சூரிய பிரகாசம். அதுதான் வள்ளல் பெருமான் அடைந்த நிலை. ஒரு சூரிய பிரகாசத்தையே நம்மளால தாங்க முடியல. கோடி சூரிய பிரகாசத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வள்ளல் பெருமானுடைய தேகத்தை நம்மளால பார்க்க முடியலையே ஒழிய அவர் இந்த ஜோதி ஆயிட்டாரு, காத்துல கலந்துட்டாரு, அதெல்லாம் முதல்ல அழிச்சிருக்காரு. ஏன்னா வள்ளல் பெருமான் திருக்காட்பட்டு கொள்ளும்போது என்ன சொன்னாரு? அதுக்கு ஆதாரங்கள் தான். திருக்காட்பட்டு கொள்ளும்போது என்ன சொன்னாரு? அதிகாரிகள் கதவை திறக்கும்படி ஆணையிடுவார்கள். அப்படி கதவை திறந்து பார்த்தாலும் கண்ணுக்கு புலப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னை காட்டிக் கொடார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இருப்பேன், உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அப்ப காட்டி கொடுக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? இருப்பார் தானே அர்த்தம், இல்லையா? புரியுதா? அப்ப வள்ளலார் இருக்காரா இல்லையா? இருக்க. அதே தேகத்தோட இருக்காரு. அவருக்கு கை இருக்கா? இருக்கு. கால் இருக்கா? இருக்கு. அந்த மூக்கு மொழி எல்லாம் இருக்கா? இருக்கு. அவர் எப்படி இருந்தாரோ 50 ஆண்டுகள் 3 வருடம், 50 வயசு 3 மாசம் அவருக்கு, அப்படி எப்படி இருந்தாரோ அதே கோலத்தோட தான் இன்றும் இருக்கின்றார். மார்க்கண்டேயனுக்கு என்ன வயசு? எப்படிங்க? எப்படி 16 வயசு? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்க்கண்டேயருடைய வர்றார். ஆனா இன்னும் கூட மார்க்கண்டேயருக்கு 16 வயசு சொல்றோம். வள்ளலாருக்கு மட்டும் ஏங்க 200 வயசு 201 வயசு சொல்றோம்? தப்பா இல்லையா? வள்ளலாருக்கு என்ன வயசு? 50 வயசு 3 மாசம், அவ்வளவுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் வள்ளலாருக்கு 50 வயது போன போது 51வது ஆண்டு, 51வது பருவிக்க விட்டு நாள், 51வது பிறந்த நாள் தான் கொண்டாடணுமா இல்லையா? அப்ப எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம புரிஞ்சிக்கல. வள்ளலார் என்ன ஜோதி ஆயிட்டாரு. வள்ளலார் ஜோதி எல்லாம் ஆகல. ஜோதி ஆயிட்டா என்னங்க அர்த்தம்? உடம்பு அழிஞ்சு போச்சு. சன்மார்க்கத்தின் விளக்கமே அழிஞ்சு போச்சாங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் இந்த தேகத்தை என்ன தேகமாக்கணும்னாரு? சுத்த தேகம், நித்திய தேகம். ஆன்ம லாபம் என்பது என்ன? ஆன்ம லாபம் வந்து கிடைத்தற்கரிய இந்த அற்புதமான மனித தேகத்தை எக்காலத்தும் எவ்விடத்தும் எத்துணையும் எழவும் எதனாலும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ் பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே நாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபம். அப்ப இந்த தேகம் அழியாமல் காப்பாற்று. இந்த தேகம் அழியாமல், தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்து பாருங்க. தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம். அப்ப ஜோதி ஆயிட்டாருன்னா தேகம் சிதைஞ்சு போச்சா இல்லையா? அப்ப ஜோதி ஆயிட்டாரா? இல்ல. இந்த வள்ளலார் ஜோதி ஆயிட்டதுல எது தெரியுமா? இதே மாதிரியே நம்ம பழகிட்டோம் அந்த காலத்துல எல்லாம். அப்படியே போய் ஒரு தீபம் போய் அப்படி மேல கலக்கிற மாதிரி ஒண்ணுமே அதெல்லாம் எதுவும் கிடையாது. வள்ளலார் அப்படியே தான் இருக்கிறார். மார்க்கண்டேயன் மட்டும் அப்படியே இருப்பாராம், வள்ளலார் மட்டும் ஜோதி ஆயிடுவாராம். இது என்ன கதையா இருக்குது? இல்ல, வள்ளலார் அதே தேகத்தோடு தான் இருக்கிறார். தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் அப்படின்னு பாடுறாரு. காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கடலாலே புனலாலே கதிராதியாலே எதனாலேயுமே அழிக்க முடியாத தேகம் மெய்யழிக்க வேண்டும் என்று விரைந்தளித்தான் எனக்கே பாட்டு. எத்தனையோ பாட்டு, கிட்டத்தட்ட 85 பாடல்கள் இருக்கிறது. வள்ளல் பெருமான் அந்த மரணம் பெருமாள் அடைந்தார் என்பதற்கு ஆதாரமா இந்த பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளை கடைசி 150 வரை பாடணும்னு சொன்னாங்க. அகவல் இதுதானே யார் பாடுவாங்க? போனெல்லாம் குழைந்திட சூழ்நரம் அடைத்தும் பாடுவீங்க தானே? பாடுங்க. சரி, இப்ப பாடுறது வெக்கமா இருக்கு. சரி, ஓகே. அதுல வள்ளல் பெருமானுடைய தேகம் என்ன ஆச்சு? வள்ளல் பெருமான் நம்மள மாதிரிதான் இருக்கிறாருன்னு சொன்னேன். அப்ப நம்மள மாதிரி அவருக்கு ரத்தம் ஓடுதா? நம்மள மாதிரி ரத்தம் ஓடுமா? அவருக்கு ஓடாது. என்ன ஓடுது? அகவல்ல கொடுக்குறாரு. போனெல்லாம் குழைந்திட சூழ்நரம் அனைத்தும் கட்டவை விட்டுவிட்டு ஐங்கில் என்பெல்லாம் நெக்கிட கீழே நெகிழ்ந்திட மென்புடை தசையரா மெய்யூர தளர்ந்திட பாடுங்க. ரத்தம் அனைத்தும் அங்கதான் விஷயமே. ரத்தம் அனைத்தும் உள் இறுகிற. ரத்தம் என்னாச்சு? வள்ளலா இருக்கு, இறுகி போச்சு. நம்மளுக்கு ரத்தம் இறுகிச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் முடிஞ்சிருச்சு கதை. ஆனா வள்ளலா இருக்கு ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட சுக்கிலம் முரத்திரை ஒரு பந்து திரளாகி. சுக்கிலம் என்னாச்சா? சுக்கிலம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது அப்படியே மேல 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 ஏறி போய் அதுதான் அமுதமா மாறும். அமுதம் உடனெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அப்ப நமக்கு எல்லாம் ரத்தம் ஓடுது, அவருக்கு என்ன ஓடுது? அமுதம் ஓடுது. ஏன்னா ரத்தம் இறுகிடுச்சுன்னு பாடிட்டாரு.
ரத்தம் அனைத்தும் உள்ளே இறுகி போயிடுச்சு. அதுக்கு பதில் என்ன ஓடுதான்? அமுதம். உடலெல்லாம் அமுதம் ஊற்று எடுத்து ஓடி நிரம்பிட, உள்ளொளி ஓங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய்யருள் கடலே. அப்ப வள்ளல் பெருமானுடைய தேகம் அவர் எப்படி இருந்தாரோ அதே கை கால்களோட தான் இன்னும் இருக்கிறார். ஆனா நமக்கு ஓடுற மாதிரி அவருக்கு ரத்தம் ஓடாது, அவருக்கு அமுதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அமுதம் ஓடுச்சுன்னா அந்த உடம்புக்கு ஏதாவது தீங்கு வருமா? வராது. அப்ப வள்ளலாருடைய தேகம் அதே தேகம் கை கால்களோட தான் வள்ளல் பெருமான் இருக்கிறார் தான் சொல்றாங்க. அவருடைய கை இருந்த இடத்திலிருந்தே எதையும் கொடுத்து எடுக்க வல்லது. அவருடைய காது இருந்த இடத்திலிருந்தே எல்லாத்தையும் கேட்க வல்லது. கண்டு இருந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் பார்க்க வல்லது. அப்படிதானே? அப்ப வள்ளலார் காத்துல கலந்துதான்னு சொல்றது நியாயமா? ஒருத்தர் சொல்றாரு, வள்ளல் பெருமான் வடலூரிலே மையம் கொண்டு, புயலான அவரு வடலூரிலே மையம் கொண்டு உலகத்துல அப்படியே பிரபஞ்சத்துல பரவி இருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அற்புதமான ஒரு ஞானி, கடவுள் நிலை அறிந்த மனுஷனா பிறந்து, வள்ளல் பெருமான் நம்மள மாதிரி தாங்க பிறந்தாரு, கொஞ்சம் ஞான அறிவோட பிறந்தாரு. ஞான அறிவுன்னு என்ன? அது அப்படியே வருது அவருக்கு. ஒரு பிறவியும் வந்தக்கூடிய அந்த அறிவோட அவர் பறக்கிறார். வள்ளல் பெருமானுக்கு அப்புறம் அந்த ஞான அறிவோட பிறந்தவர் யார் தெரியுமா? நம்ம காலத்துல வாரியார் ஸ்கூலுக்கு போனாரா தெரியுமா உங்களுக்கு? வாரியார் ஸ்கூலுக்கு ஒதுங்கினதே கிடையாது. வாரியார் பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினதே கிடையாது. ஆனா அவர் வாயிலிருந்து அவ்வளவு பாடல்கள், புராணங்கள் அப்படி வரும். நல்லா அவர் சின்ன பிள்ளையில ஆழ்வார் திருநகர் எங்களுடைய இடம் இருந்த ஊரு. மாசம் வாரியார் சொற்பொழிவு நடக்கும். ஒவ்வொரு மாதம் வாரியார் சொற்பொழிவு. நாங்கள் அதெல்லாம் உட்கார்ந்து கேட்டது. நாங்கள் நண்பர்களோட விளையாட்டு பருவத்திலேயே அதெல்லாம் ரொம்ப ஆசையா கேட்போம். அந்த வாரியார் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது கூட கிடையாது. மழைக்கு கூட அவர் பள்ளிக்கூடம் ஒதுங்கினது கிடையாது. அப்புறம் எப்படி அவ்வளவு ஒரு ஞானம் வந்தது? எனக்கு அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வள்ளல் பெருமான் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. வாரியாரை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் வள்ளல் பெருமான் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. ஆமா, அப்ப இது சாத்தியம். வாரியாருக்கு இவ்வளவு சாத்தியம்னா வள்ளல் பெருமானுக்கு ஏன் சாத்தியப்படாது? நம்ம கண்ணால பார்த்துட்டோம். வாரியாரை கண்ணால பார்த்துட்டேன். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வாரியாரோட சொற்பொழிவு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனா அவர் பள்ளிக்கூடமே போனது கிடையாது. அதே மாதிரி வள்ளல் பெருமான் பள்ளிக்கூடமே போத ஓதாதுணர்ந்திட ஒளி அளித்தனக்கே ஆதாரமாகி அழைக்கிறது. ஓதாது உணர்ந்திட. அது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப தப்புதப்பா எழுதியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப தப்புதப்பா எழுதுறாரு. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு எப்போ வந்தது யாருக்கா தெரியுமா? அதெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுங்கை எப்போ வெளியே வந்துச்சு? ஜீவகாருண்ய ஒழுங்கை எப்போ வெளியே வந்துச்சு தெரியல. 1867 தர்மசாலையை கட்டும் போது வள்ளல் பெருமான் அதை படித்தார் அப்படிங்கிறது வரலாறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் படிச்சு காட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதலிலே வெளிவந்தது வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்ட பிறகு 5 வருடங்கள் கழித்து 1879 தான் ஜீவகாருண்யம் என்கிற நூல் வெளிவருகிறது. அது வரைக்கும் ஜீவகாருண்ய நூல் யாருக்கிட்டையும் கிடையாது. இது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய வரலாறு எப்போ வந்தது அப்படின்னா, வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு 22 ஆண்டுகள் கழித்து 1896 தான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னு பிரிங்கி மாநகரம் ராமசாமி முதலியார் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு 22 வருடங்கள் கழித்து அவர் பாட்டுக்கு எழுதிட்டார். ஒரு சிவனடியார் வந்தாராம். வள்ளல் பெருமான் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்டாராம். வள்ளல் பெருமான் அம்மா சாப்பாடு போட்டாங்களாம். அதனால சிவனடியார் வந்து அவங்களுக்கு விபூதி கொடுத்து, உனக்கு என் பசியை தீர்த்த உனக்கு ஊரார் பசியை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவில் ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். இதான வரலாறு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் எங்கேயாவது இருக்கா உங்களுக்கு தெரியுமா? இந்த நிகழ்வுக்கு எங்காவது ஆதாரம் இருக்கின்றதா? ஏதாவது ஆதாரம் இருக்கா ஐயா? ஏதாவது இருக்குன்னா நீங்க தாராளமா உடனே மறுக்கலாம். ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆனா வள்ளல் பெருமான் பிறவிக்கு ஆதாரம் இருக்கு. பெருவிண்ணப்பம் படிச்சிருக்கீங்களா? வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து பிரதி நமக்கு கையெழுத்து பிரதி கிடைச்சது ரொம்ப கம்மி. அதுல அந்த பெருவிண்ணப்பம் ஒரு கையெழுத்து பிரதி நம்ம கையெழுத்து பிரதியே இருக்கு. அந்த பெருவிண்ணத்துல வள்ளல் பெருமான் தான் எப்படி பிறந்தவங்க எழுதியிருக்கிறார். அப்பாவுடைய சுஜீலத்திலிருந்து அம்மாவுடைய கருப்பைக்கு போய் அப்படின்னு வள்ளல் பெருமான் தன்னுடைய பிறையை பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். அதுல வள்ளல் பெருமான் சிவனடியார் வந்தாரு, ஊதி கொடுத்தாரு எங்க அம்மாவுக்கு, அதனால நான் பிறந்தேன்னு எழுதுவேன்.
அப்பாவுடைய செக்கிலத்திலிருந்து அம்மாவோட கருப்பைக்கு போய் எல்லா குழந்தைகளும் எப்படி பிறகுதோ அப்படிதான் தான் பிறந்ததாக வள்ளல் பெருமான் கையெழுத்து பிரதியாக இருக்கின்றது. அப்ப எப்படி வரலாறு எழுதினாங்க? அப்ப இந்த வரலாறு யார் சொன்னது? சிவனடியார் வந்தாருங்கிறது யாராவது சொல்லியிருப்பாங்களா? சும்மா இவங்களா அதாவது அப்படி எழுதினாதான் பெருமைன்னு நினைச்சு எழுதிட்டாங்க. வள்ளல் பெருமான நினைச்சாலே பெருமை தான். வள்ளல் பெருமான் பெருமைக்குரியவர். அவருக்கு நம்ம எதுவும் தனியா பெருமை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி அந்த வரலாறு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தவறுதலாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற 1879 வெளிவருது. ஆனால் அந்த நூல் 7 பிரிவுகளாக எழுதப்பட்டது. அது தெரியுமா? 7 பிரிவுகளாக எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 2.5 பிரிவுகள் தான். 3 கூட இல்லை. அந்த 3வது பிரிவு ரிப்பீட்டேஷன் இருந்தாரு. அப்ப அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற நூலை வள்ளல் பெருமான் எழுதி வாசித்ததாக சொல்லுகின்றார்கள். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 2.5 பிரிவுகள் தான். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமானை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன ஆனார் அப்படின்னா உடனே ஜோதி ஆயிட்டாருன்னு அது நம்ம புரிஞ்சுக்கல. அவங்க என்ன எழுதி வச்சாங்களோ அதை நம்ம அப்படியே உள்வாங்கிக்கிட்டோம். இப்போ வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கணும். பின்னாடி குடும்ப கோஷம்னு ஒரு தலைப்பு 6ஆம் திருமுறையில பின்னாடி அதை படிச்சு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு பாதி வரைக்கும் இருக்கு. அப்புறம் திருவருட்பா படிங்க. 6ஆம் திருமுறையில பிள்ளை திரு விண்ணப்பம், பிள்ளை பெரு விண்ணப்பம் இருக்கும். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு விளங்கும். அதுக்கப்புறமா முதல் திருமுறையில நெஞ்சறி உறுத்தல் இருக்கும். அந்த நெஞ்சறி உறுத்தல் விண்ணப்ப கல்வி என்பா அந்த 2 பகுதியில படிச்சு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதுல போட்டு உடைச்சிருப்பார். இப்ப நம்ம இது எதையுமே படிக்காம நேரா வந்துட்டு வள்ளல் பெருமான் இப்படி பண்ணவர் அப்படி பண்ணவர் அப்படின்னு சொன்னா அது வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல பாருங்க, தாயிலாரனை நெஞ்சகம் தளர்ந்திய தந்தை உன் திரு சந்நிதி அடைந்து வாயிலாரனை இருக்கின்றீர் என்றால் வாய் திறந்தது வார்த்தையின் ஒரு கோயிலுக்கு போறானா, நின் திரு கோயில் வந்தடைந்தால் வாயிலாரான இருக்கின்றீர் என்று வாய் திறந்த ஒரு வார்த்தையை சொல்லி. இப்ப நான் வந்தோடனே எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா இல்லையா? வள்ளல் பெருமான் கோயிலுக்கு போறானா, அந்த சாமி வள்ளலார கண்டுக்கவே இல்லையா? வள்ளலார் பாடுறார், வாயிலாரனை இருக்கின்றீர்கள் வாய் திறந்த ஒரு வார்த்தையும் சொல்லி அப்படின்னு அந்த இறைவன் வள்ளல் பெருமான் திட்டுறார். அப்ப வள்ளல் பெருமான் அந்த தெய்வத்தோடு எப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஈக்குவலா பேசுறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உறவை வள்ளல் பெருமான் தெய்வத்தோடு வச்சிருக்காரு. நாம எப்படி வச்சிருக்கோம்? வள்ளல் பெருமானையே நாம் சரியாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சன்மார்க்க ஒழுக்கம்னா என்னங்க? சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? பயப்படுறீங்க பதில் சொல்றது. எதை சொன்னாலும் எந்தான் மறுத்துதான் சொல்ல போறான். அதுக்கு எதுக்குன்னா எதையாவது சொல்லுவாங்க. கரெக்டா? உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. கரெக்டா? இப்ப சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்லுவோமா, இந்திரிய ஒழுக்கம் சொல்லுவோமா, கர்ண ஒழுக்கம் சொல்லுவோமா, ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதை தானே சொல்லுவோம். வேற தாண்டி சொல்லுவோமா? உரைநடை வாசித்தோம்னா இதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லுவோம். வள்ளல் பெருமான் உரைநடையில் இருக்க திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முந்தின இரவில் என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. இதை படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் இங்கு இருக்கின்ற ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கத்தை கொடுக்கிறார். அப்ப சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? இங்க இருக்கக்கூடிய எதையும் பொருளாக எண்ணாமல் தலைவனை தொழுவதை தொழிலாக உடையது கடமை. இதுதான் சன்மார்க்க ஒழுக்கம். நமக்கு சன்மார்க்கத்தை சரியா யாரும் சொல்லிக் கொடுக்கலீங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சோறு போட்டா எதுக்கு ஆயிடும்? உடனே ஜீவகாரணத்தை எதிர்த்து பேசுறான்னு சொல்றாரு. சாப்பாடு போடணும், அது மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா? ஏன்னா சன்மார்க்க ஒழுக்கம் என்னது யாரும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு அன்னைக்கு சொன்ன வள்ளல் பெருமான் இன்னைக்கு வந்தாலும் அதான் சொல்ல போறேன்.
சன்மார்களுக்கு முன்னதற்கு யாரும் தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா சோறு போட்டா போதுங்க, ஒரு பக்கம் பார்த்தா தவம் பண்ணா போதுங்க, ஒரு பக்கம் பாராயணம் பண்ணுங்க போதுங்க, ஒரு பக்கம் மாசம் மாசம் வடலூர் போயிட்டு வந்தா போதுங்க. ஒருத்தன் 5 திருமுறை படிக்கவே படிக்காதங்க, ஒருத்தன் வள்ளலார கும்பிடாதங்க, ஒருத்தன் விபூதி நெத்தியில விபூதி இருந்து அடப்பாதி பாழா போனவனே சன்மார்க்கத்திலிருந்து விபூதி வச்சுட்டு இருக்கிறேன். இப்படி சுத்தி சுத்தி எங்க போனாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன இதற்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கு சன்மார்க்க ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. சன்மார்க்க ஒழுக்கம் என்பது இங்குள்ள எதையும் பொருளாக எண்ணாமல் தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது. அப்ப நமக்கெல்லாம் தலைவன் யார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யாரை கூட சேர்ந்துட்டாரு? நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்துருக்கிறோமா? இல்ல. யாரையாவது பார்த்துருக்கிறோமா? நம்ம பார்க்கல. வள்ளலார நம்ம பார்க்கல. நம்ம மக்கள் எல்லாம் வள்ளலார பார்த்தாங்களா இல்லையா? பட் எந்த மக்களாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்தாங்களா? யாருமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்கல. எங்க சண்டைக்கு வந்துடாதீங்க. இவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தூக்கி போட்டான். நான் தூக்கி தான் போடல. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவர். ஐயா ரொம்ப அழகா சொல்றார். ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்று உண்மையாக நம்பி இருந்து, இதுவும் வள்ளலாருடைய வாசகம் தான். ஆண்டவர் ஒருவர் இருக்கின்ற உள்ளார் என்று உண்மையாக நம்பி இருந்து அந்த ஆண்டவரை கருத்தின்கண் வழிபாடு செய்தால் அந்த ஆண்டவரின் திருவருள் கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும். உரைநடையில் இந்த வாசகம் அப்படியே தான் இருக்கு, மாத்திலாம் சொல்லணும். அப்ப ஆண்டவரை என்ன பண்ணணும்? கருத்தின்கண் வழிபாடு செய்தால். இது புரியல. இறைவனை கருத்தின்கண் வழிபாடு செய்தால் அந்த இறைவனின் திருவருள் கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும். இல்லையா? அப்ப இறைவனுடைய திருவருள் நமக்கு வளரணும்னா நம்ம கருத்துல வைக்கணும். இறைவனை கருத்தில் பேரபுரத்துல சொல்லுவார், இருக்கும் பொழுதும் பழக்கும் பொழுதும் இதே சிந்தனையோடு இதே விசாரத்தோடு இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். இருக்கும் போதும் பழக்கும் போதும் இதே சிந்தனையோடு இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப நுழைவு வாயில், சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவு வாயில் அப்படின்னா முதல்ல என்ட்ரி. சங்கத்துக்கு புதுசா வர்றாங்க. அப்ப நான் தான் புதுசா வரேன் சங்கத்துக்கு. நான் வந்த உடனே நம்ம மௌனகுரு சாமி என்ன செய்யணும் எனக்கு அப்படின்னா, வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க அருட்பெரும் ஜோதி அகவல் புக் எடுத்து படிங்க அப்படின்னு கொடுக்கணுமா? கொடுக்கூடாது, கொடுக்கவே கூடாது. அப்படி நான் எடுத்து அகவல் படிச்சா அவர் என்ன பண்ணணும்? அந்த அகவலை கொடுக்கணும். என்ன பண்ணணும்? என் கைப்பட்ட அந்த அகவலை கொடுக்கணும். எதுக்கு நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, ஒளிவில் ஒழுக்கத்தை நம்மளுடைய அவர் பேர் என்ன, சிவாச்சாரியார், ஒளிவில் ஒழுக்கம் புத்தகத்தை சிவாச்சாரியார் படிச்சுட்டு இருந்தார். வள்ளல் பெருமான் அந்த பக்கமா வர்றாரு. அந்த புத்தகத்தை அவர் படிச்சுட்டு இருந்த பார்த்த உடனே வள்ளல் பெருமான் அந்த புத்தகத்தை கொளுத்தி போடுங்கானும் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. இவருக்கு சிவாச்சாரியருக்கு ஏன் இந்த புத்தகத்தை கொளுத்த சொல்றாருன்னே புரியல. வேலாயுத முதலியார்ட்ட போய் கேட்கிறார், என்னையா ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. அதுக்கு வேலாயுத பதில் சொன்னாராம், அந்த ஒழுவில் ஒழுக்கம் என்கின்ற நூல் ஒரு அற்புதமான நூல். அதை வாசிக்கக்கூடிய தகுதி இல்லாத உன் கையில் அந்த புத்தகம் இருப்பதால் அந்த புத்தகத்தை கொளுத்தி போட சொல்லுகின்றார் வள்ளலார் அப்படின்னு சொன்னார். தகுதி இல்லாதவன் கையில ஒழுவில் ஒழுக்கம் இருந்ததுனால அவனை ஒன்றும் சொல்லல, ஒழுவில் ஒழுக்கத்தை கொளுத்தி போட சொன்னார். அப்ப அருட்பெரும் ஜோதி அகவல் யார் கையில இருக்கணும்? அந்த தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க கையில நிறைய திருவருட்பாக இருக்கணும். சங்கத்துக்குள்ளார வந்த உடனே திருவருட்பாவை படிக்க சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்கிற. நான் படிக்க சொல்லாதீங்க. புதுசா வந்தியா சனி சங்கத்தெல்லாம் தொடச்சி வை, பெருக்கு தண்ணி கொண்டாந்து வை, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு, காய்கறி நறுக்கி கொடு, சரியை முதல்ல கொடு. அவன் பக்குவப்படணும். புதுசா வந்திருக்கிறவன் பக்குவப்படணும். பக்குவமே படாத ஒரு அருட்பெரும் ஜோதி அகவல் எடுத்து கொடுத்த உடனே அவன் எந்த வரி எடுத்துக்கிறான் தெரியுமா? ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி, ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு, விபூதி இடாத, சாமி கும்பிடாத, ஐயா ஜாதி மதம் சமயம் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால அதெல்லாம் விட்டுட்டு வந்துருந்தான். அதெல்லாம் விட்டுட்டு வந்துருந்து வள்ளல் பெருமான் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரு? அதன் மேல் லட்சியம் வைக்க வேண்டாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னாரு?
அது மேல லட்சியம் வைக்க வேண்டாம். நான் 4 வேதம் தான் படிப்பேன் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் சாதிக்க முடியும். ஏன் அது மேல லட்சியம் வைக்க வேண்டாம்னாரு? அதில் ஒன்றிலாவது தெய்வத்தை இன்னதென்றும் தெய்வத்தை இன்னபடி என்றும் வெளிப்பட புறங்கவிய கூறாமல் குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றார்கள். தெய்வம் இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லல, தெய்வத்தினுடைய நிலை இதுதான் அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் சொல்லாம குழுவுக்குறியாக ஒரு விநாயகருடைய உருவத்தை வரைஞ்சி காமிச்சான். இதுதான் கடவுள். ரைட், ஓகே, கடவுள் கூப்பிட்டு. முருகர் வரைஞ்சான், இதுதான் கடவுள். ரைட், இதுதான் கடவுள். சிவபெருமான், பார்வதி, விஷ்ணு அப்படின்னு அப்படியே ஒரு லட்சக்கணக்கான உருவங்கள் உருவாக்கப்பட்டன. ஐயா ரொம்ப அழகா சொல்றார். மத தலைவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டு இருக்கின்றவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு சத்தமா சொல்லுங்க உளறி கொட்டி இருக்கின்றார்கள். என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? அவங்க கண்ணை மூடிக்கிட்டு உளறி கொட்டி இருக்கின்றார்கள். அப்ப தெய்வத்தின் உண்மை என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாராவது சொன்னாங்களா? சொல்லலைங்கிறார். அதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரை யாரும் திறந்த பாடில்லை. அந்த பூட்டை உடைக்க எவரும் வந்த பாடில்லை. வள்ளலார் வந்தாரு, அந்த பூட்டு சாவி போட்டு திறந்துட்டா மறுபடியும் எவனாவது பூட்டிட்டு போறான்னு வள்ளலார் என்ன பண்ணாரு? அந்த பூட்டை எடுத்து சுக்கர உடைச்சு தூக்கி போட்டு. அப்ப தெய்வத்தின் உண்மையை வள்ளலார் பெருமான் என்ன சொன்னார்? எது தெய்வம் சொன்னார் வள்ளலார் பெருமான்? பரமாகாச சொரூபராகிய கடவுள். கடவுள் யாரு? பரமாகாச சொரூபர். அப்ப சொரூபம்னா என்ன? உருவம். கடவுளுக்கு உருவம் இருக்கான்னா இருக்கு. என்ன உருவம்? ஆகாசம் தான் கடவுள் உருவம். அப்ப ஆகாசம்ன்றது என்ன? வெளி. ஆகாசம்ன்றது என்ன? அதுக்கு இன்னொரு பேரு வெளி. ஆகாசம்ன்றது இன்னொரு பேர் என்ன? வெளி. அப்ப இறைவன் யாரு? இறைவன் யாரு? வெளி. பரமாகாச சொரூபராகிய கடவுள். இதுதான் எங்க காமிச்சார் வள்ளலார்? தர்மசாலையில காமிச்சார். தர்மசாலை போயிருக்கீங்க இல்லையா? அங்க என்ன பாக்குறீங்க? சாப்பாடு கூட அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பக்கம் என்ன பாக்குறீங்க? வள்ளல் பெருமானுடைய ஒரு திண்டு வச்சிருக்கிறாங்க. அதுல வள்ளல் பெருமானுடைய உருவம் வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல விளக்கு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அருள்புரிஞ்சதாக வள்ளலாருடைய கையெழுத்து பற்றி வச்சிருக்கிறாங்க. இதுல அந்த உருவம் வள்ளல் பெருமான் உருவம் வந்து 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் கொண்டாந்து வச்சாங்க. அப்ப அது வரைக்கும் என்ன இருந்துச்சு? வள்ளல் பெருமான் உருவம் கிடையாது. ஏன்னா வள்ளல் பெருமான் தான் உருவத்தாங்க வைக்கல. வள்ளல் பெருமான் என்ன வச்சாரு? ஒரு சிம்மாசனம் மாத்திரம் தான் அமைத்தார். சூன்ய ஆசனம், சூரிய ஆசனம்னு சொல்லுவாங்க, அல்லது சூன்யம்னு சொல்லுவாங்க. சூன்யம் என்ன? ஒன்றும் கிடையாது. அப்போ வள்ளல் பெருமான் தர்மசாலையிலே இறைவனை வெளியாக நமக்கு காட்டினார். தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து, அது அங்க யோசனை பண்ணணும். தர்மசாலையில வெளியாக காமிச்சார். புறத்திலே இருக்கக்கூடிய இறைவனை தர்மசாலையிலே வள்ளல் பெருமான் நமக்கு வெளியாக காட்டினார். அவர் ஞான சபையை அமைச்சாரு. ஞான சபை அகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளியாகிய பிரகாசத்தை ஞான சபையில ஜோதியாக காட்டினார். அந்த தர்மசாலை புறத்திலே இருக்கக்கூடிய வழிபாடு, புற வழிபாடு தர்மசாலை. அதனால அங்க போய் சோறு போட சொன்னார். ஞான சபையிலேயே சோறு போட சொல்லல. ஏன்னா இது அக வழிபாடு, உள்ள பார்க்க. புறத்துல எல்லா மக்களையும் இந்த கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கே தர்மசாலையிலே காட்டப்பட்டிருக்கின்றன. ஞான சபையில வந்தா இந்த கண்ணை இப்படி பார்க்காதீங்க, உள்ள திரும்பி பார்க்கணும். இந்த கண்ணை உள்நோக்கி பயணம் பண்ணாதான் ஞான சபையோட விஷயமே புரியும். இல்ல அங்க போய் நேரா மாசம் அங்க போக வேண்டியது. முந்தியெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் திரைகள் விளக்கப்படும். ஒவ்வொரு மாத புத்தகத்துக்கும் திரைகள் விளக்கப்படும். 7வது திரையாகிய கலப்பு திரை மாத்திரம் விளக்கப்படாது. மீதி 6 திரைகளும் ஒவ்வொரு மாச புத்தகத்திலேயே விளக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எந்த திரையும் விளக்கிறது கிடையாது. கலப்பு திரை மாத்திரம் தான் இருக்குது. அது அப்படியே இருக்கும். அது ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. நம்ம அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, அப்பா நான் ஜோதி பார்த்துட்டேன்டா அந்த சந்தோஷத்துல போயிட்டு வந்துடும். திரைகள் விளக்கப்படாததே ஒரு பெரிய குற்றம். ஏன்னா நமக்கு விளக்கம் கிடைக்கல. இந்த திரைகள் எல்லாம் விளங்கினாதான் அந்த ஆன்ம பிரகாசத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான்.
இல்லையா? திரைகள் விளங்குற நமக்கு தெரியறது என்ன? பேருபதத்தில் சொல்வார், ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கின்ற அணைந்த திரைகளில் முதல் திரையாக பச்சை திரை. அப்ப அந்த திரை எல்லாம் மூடிட்டு இருக்கு. ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கின்ற அனந்த திரைகளில். அப்ப அந்த திரை எல்லாம் மூடி இருக்கு. ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி இருக்குது. அப்ப திரை விளைவுனா நமக்கு தெரியறது என்ன? ஆன்ம அறிவு தானே. அது போய் ஏன் நம்ம அருட்பெருஞ்சோதி கூப்பிட்டு வரோம்? யோசிச்சீங்களா? யோசனை பண்ணுங்க. அடுத்த புத்தகத்துக்கு இந்த யோசனையோட போங்க. ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கிற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். அது நீங்கியவுடன் மீதி இருக்கக்கூடிய 8 திரைகளும் அதிவிரைவில் நீங்கிவிடும். மொத்தம் எத்தனை திரையா இருக்குது? பேருபதேசத்தை கணக்கு பண்ண 9 திரையாச்சா? ஆனா அகவல் எத்தனை திரை சொல்றாரு? 7 தானே சொல்றாரு. அப்ப எது இதுல உண்மை? எது உண்மை? எதை எடுத்துக்கிறது? நம்ம அகவல் தானே எடுத்துக்கணும். பேருபதேசம் இருக்கணுமா அகவல் எடுக்கணுமா? அகவல் வள்ளல் பெருமானின் கையெழுத்து பிரதி, பேருபதேசம் அன்புகளின் குறிப்பு. 2 அன்பர்கள் எழுதி வைத்த குறிப்பு தான் நாம பேருபதேசமா இப்ப படிச்சுட்டு இருக்கோம். 2 அன்பர்களுடைய குறிப்பு தான் இப்ப நம்ம பேருபதேசமா படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப சன்மார்க்கத்தின் நுழைவு வாயில் எது அப்படின்னா, முதல்ல நம்ம புதுசா வரவங்க கிட்ட எதை உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும். எத்தனை திரைகள் இருக்குன்னு நமக்கு ஆதாரம் அருட்பெருஞ்சோதி அகவல் தான். அங்க பேருபதேச ஆதாரமா எடுக்க முடியாது. ஆனா கொடியை பத்தி பேசணும்னா பேருபதேச ஆதாரமா எடுக்கணும். ஏன்னா அங்க கொடியை பத்தி அங்க கொடுத்திருக்கிறார். அதாவது நாடி முதல் புருவ மத்தியிலாக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடியின் நுனியில் ஒரு ஜப்பு தூங்குகின்றது. அதுக்கு வெள்ளை மஞ்சள், மேல மஞ்சள் நிறம், கீழே வெள்ளை. அதுக்கு அந்த அளவு எங்க குறிச்சிருக்கிறாரு? இந்த அளவு எங்க குறிச்சிருக்கிறாரு? 1/4 பங்கு பொன்மை நிறம், 3/4 பங்கு வெண்மை நிறம். அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு தெரியுமா? நம்ம கொடி கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? உபதேச குறிப்புகள்ல இந்த ஆன்மாவை பத்தி சொல்லுவார். அந்த ஆன்மா 1/4 பங்கு. ஆன்மாவுடைய நிறம் தான் இந்த மஞ்சள் வெள்ளை. இந்த ஆன்மாவின் விளக்கம் தான் வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த நாபிலிருந்து ஒரு நாடி புருவமத்தியாக இருக்கின்றது. புருவமத்தி வரைக்கும் அந்த நாபிலிருந்து கணக்கிறது. அதான் 6 ஆதாரங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அது இங்கிருந்து தொப்புள்ள இருந்து ஆரம்பிச்சு மேல போய் புருவமத்தி வரைக்கும். அதனுடைய நுனியில ஒரு ஜப்பு தொங்குகின்றது. புருவமத்தினா இது இல்ல, உள்ள இந்த 2 காதுக்கு ஒரு குச்சி விடுங்க, உச்சில இருந்து ஒரு குச்சி விடுங்க. அது 2 சந்திக்கிற நடு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது மூளையில பெட்யூட்டரி கிளாண்டுங்கிற ஒரு இடத்துல தான் அந்த புருவமத்தி என்பது இருக்கிறது. இதுல புருவமத்திங்கிறது இதோட வெளிப்பாடு. புருவமத்தியின் வெளிப்புறம் தான் இது, உள்புறம் உள்ள இருக்கு. அப்ப அங்க ஒரு ஜப்பு தொங்குகின்றது. அதுக்கு இந்த நிறத்துல இருக்கிறது. இது ஆன்மாவின் நிறம். ஆன்ம விளக்கம் தான் இந்த கொடி. சன்மார்க்க கொடி என்பது ஆன்ம விளக்கம். இதுதான் அங்க இங்க புறத்துல காமிச்சாரு, ஞான சபையிலேயே புறத்துல காமிக்கிறார். என்ன? அந்த பிறைகளை விளங்கினா நமக்கு ஆன்ம அறிவு வெளிப்படும். அப்ப இந்த ஆன்ம அறிவு வெளிப்பட்டாதான் ஆண்டவனை நம்மளால பார்க்க முடியும். ஆன்ம அறிவுன்னு அந்த இடத்துல ஆன்ம பிரகாசம். அந்த பிரகாசத்தை பார்த்தாதான் அதற்குள் இருக்கும் கடவுள் பிரகாசம். அதை வெளிப்படையா வள்ளல் பெருமான் காட்டவே இல்லை. அதை நாம தான் பார்க்கணும். அதற்கு அடையாளமாக அங்கே ஒரு ஞான சபையை வள்ளல் பெருமான் அமைத்தாரே ஒழிய, அந்த ஞான சபை என்பது ஆன்ம விளக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான இதுல ஏதாவது மறுப்பு இருந்தா உடனே நீங்க பேசலாம். அப்போ வள்ளல் பெருமான் ஒரு நுழைவு ஒரு சத்த சன்மார்க்கத்தின் நுழைவு அப்படின்னா முதல்ல விளக்கமா இருக்கு. அப்புறம் தான் சன்மார்க்கத்துக்கு உள்ள வரவங்கள்ட்ட முதல்ல எதை கையில கொடுக்கணும் அப்படின்னா, எந்த நூலை கையில கொடுக்கணும்? மனுமுறை கண்ட வாசகத்தை அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும். எப்ப என்ன இதை படிச்சு பாரு. புதுசா சன்மார்க்க வரவங்கள்ட்ட மனுமுறை கண்ட வாசகத்தை படிக்க சொல்ல வேண்டும். அவன் அதை படிச்சான்னா மொத்த சுத்த சன்மார்க்கமும் விளங்கிடும். அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை படிச்சா
மொத்த சுத்த சன்மார்க்கம் படிக்கணும். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியம் என்ன? எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல். மனுமுறை என்ன வாசகத்தில் வருதா? வருதா இல்லையா? வேதம் பார்த்தா நான் மனுஷன் மண்ணு அது உங்களுக்கு கண்டுபிடி உயிரா இருந்தாங்க, அது போயிருச்சா? இந்த அதை ஏத்துன என் பிள்ளையாவே இருந்தாலும் சரி, நாட்டுக்கு இளவரசனா இருந்தாலும் சரி, ஏற்றி கொள்ளு அப்படின்னா. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கியமான விஷயம் மனுமுறை என்ற வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல நம்ம நுழைவு வாயில்னா முதல்ல நம்ம படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நூல் எதுன்னா மனுமுறை கண்ட வாசகம். நாம என்ன பண்ணிட்டோம்? ஒருத்தர் வந்து ஒரு பேங்குக்கு போறாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடி உட்காந்துருக்கிற 3 பேருக்கு கடுப்பா இருக்கு. என்ன பார்த்தேன், இன்னும் சொன்ன கதையை சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கதை. இது ஒரு பேங்குக்கு போறான், ஒரு செக் பிரசன்ட் பண்றான். பேங்க் மேனேஜர், அப்பா இந்த செக் எப்ப பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டான். பேங்க் மேனேஜர் 3 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் அப்படின்னா அவன் கேட்டான், ஏப்பா நான் கொடுத்த செக் எதிர்ல தான் இருக்கு. இவன் பேங்க் கொடுத்த போட்ட செக், இவன் எழுதி கொடுத்த செக் எதிர்க்க இருக்கிற பேங்க், இது ரோடுக்கு எதிர்க்க இருக்கு, எதுக்கு தானே இருக்குது. அந்த செக்கை பாஸ் பண்றதுக்கு 3 நாள் ஆகும், என்னப்பா நீ அப்படி. அப்ப அந்த மேனேஜர் வந்து சொன்னான், கரெக்டு தான் சாமி நீ சொல்றது. நீ அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிற, போகும்போது உங்க சுடுகாட்டு வாசல்ல உன் உசுறு போயிருச்சுன்னு வச்சு. நீ நடந்து போற, போகும்போது சுடுகாட்டு வாசல்ல உன் உசுறு போயிடுச்சு. சரி, சுடுகாடு தான் இங்கேயே இருக்குது, அப்படியே உன்னை கொண்டு போய் அங்க புதைச்சிட்டு போயிடலாமா, இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சடங்கெல்லாம் செஞ்சு அப்புறமா அந்த சுடுகாட்டை எடுத்துட்டு போகணுமான்னு கேட்டான். என்ன செய்யலாம் சொல்லுங்க? அப்ப அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் வச்சிருக்கோம்ல. அந்த மாதிரிதான் இந்த பேங்க்ல நீ எதிர்க்கிற செக்காவே கொடுத்தாலும் அந்த ப்ரொசீஜர் படிதான் அது நடக்கும். அப்ப சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா மட்டும் எந்த ப்ரொசீஜரும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. நேரா அருட்பெருஞ்சோதி அகவல் தான், நேரா அருட்பெருஞ்சோதி அகவல் தான். நம்ம கடைசியா படிக்க வேண்டிய நூல் எதுன்னு அருட்பெருஞ்சோதி அகவல். முதல்ல படிக்க வேண்டிய நூல் எது? மனுமுறை கண்ட வாசகம். அதை கையில கொடுங்க, அதை படிச்சு பாருங்க. அடுத்த நூல் எது தெரியுமா? ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அடுத்தது கையில கொடுக்கணும். அதுதான் அந்த ஆள் படிக்கணும். புதுசா வந்தவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை படிக்கணும். அப்பதான் அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும். ஒரு உயிர் எவ்வளவு துன்பப்படும், அந்த பசியினால எவ்வளவு துன்பப்படும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதை படிச்சவனுக்கு தெரியலன்னா 10 நாள் சோறு போடாம பட்டி போடணும். அவனை பட்டி போட தெரிஞ்சுப்பானா இல்லையா? நீ சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கீல்ல, இன்னையில இருந்து நீ சாப்பிடாத. ஒரு நாள் சாப்பிடாம இருப்பான், 2வது நாள் ஒண்ணு சன்மார்க்கத்துக்கு ஓடி போயிடுவான், இல்ல பசியோடைய அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்டு சன்மார்க்கத்துக்கு வருவான். அப்ப 2வதா நம்ம கொடுக்க வேண்டிய நூல் எது? ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்தது ஒரு கணவன் மனைவி, அந்த அம்மா வந்து கணவன் கிட்ட டெய்லி வந்து பார்க்குது. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கு. ஜன்னல் வெளியில பக்கத்து வீட்டோட பின்பக்கம் தெரியுது. அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மா துணி துவச்சி தினமும் காய போட்டுட்டு இருக்குது. இந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுது, என்ன அந்த அம்மா துணி துவைக்குது, துவச்சி காய போட்டுருக்குது, எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க அந்த துணியெல்லாம் அப்படிங்குது. இவன் சொன்ன, என்ன சோப்பு சரியில்லாம இருக்கும், இல்லை நீங்க ஏதோ அவசரமா துவச்சி போட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த அம்மா சொல்லுது, பாருங்க இன்னைக்கு துணி அப்படிதான் போட்டிருக்கிறாங்க, ரொம்ப அழுக்கா இருக்குது. இப்படியே ஒரு 4-5 நாள் போச்சு. அந்த அம்மா பார்க்குது, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துணி துவைக்கவே தெரியல, அவங்க எவ்வளவுதான் துணி துவைச்சு போட்டாலும் அழுக்காதான் இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் பாக்குறாங்க, பளிச்சுன்னு இருக்கு துணியெல்லாம். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க, பாருங்க துணி துவைக்கிறது ஏதோ சோப்பு மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல, துணி எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் சொன்னாரா, ஆனா அப்படி இல்லாம விஷயம், நம்ம கண்ணாடியை நான் இன்னைக்கு தொடச்சேன் அப்படின்னா, அந்த கண்ணாடியை நான் தொடச்சேன் அப்படின்னா. அப்ப இது வரைக்கும் அவங்க துணி அழுக்கா இருந்தது, நாங்க துணியா இது வரைக்கும் அழுக்கா இருந்துச்சு. நம்ம பாக்குற கண்ணாடி அழுக்கா இருந்ததுனால அங்க தூய்மையா இருக்கிறது கூட நமக்கு அழுக்கா தெரியுது. இது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அழுகை எப்படி தொடங்கிறது?
நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க எப்படி துடைக்கிறது? எப்படி துடைக்கிறது? நம்மகிட்ட இருக்கிற அழுக்க என்ன பண்றது? என்ன பண்ணணும்? புத்தர் ஒரு மனதில் அவரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. குரு சிஷியர்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சிஷியனை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா குளத்துல இருந்து அப்படிங்கிறாரு. அவன் போனான். அவன் எந்திரிச்சு போகும்போது ஒரு 2 மாடு அந்த குளத்துல அப்படி இறங்கி போயிடுச்சு. தண்ணி எல்லாம் கலங்கிடுச்சு. திரும்பி வந்துட்டான். வந்துட்டு என்னப்பா அப்படின்னா, இல்லை ஐயா மாடு 2 இறங்கி போயிடுச்சு, அதனால தண்ணி எல்லாம் கலங்கி போயிடுச்சு, அதனால நான் எடுத்துட்டு வரல அப்படின்னா. சரி உட்காருட்டாரு. உட்காந்துக்கிட்டோம்னா அவர் பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போய் தண்ணி மொண்டுக்கிட்டு வந்துட்டான். தண்ணி மொண்டுட்டு வந்துட்டு புத்தர்கிட்ட கொடுத்துட்டான். புத்தர் தண்ணி என்ன பார்த்து தெரிஞ்சிருச்சு ஐயா. இப்போ அந்த தண்ணியை தெரியறதுக்கு நீ என்ன பண்ணேன்னு கேட்டான். என்ன பண்ண அவன் தண்ணி தெரியறதுக்கு? ஏன் ஒண்ணுமே பண்ணல ஐயா. என்ன பண்ணி யோசிச்சு சொல்லு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினேன். அப்ப அந்த கலங்கின தண்ணி தெரியறதுக்கு என்ன பண்ணினேன்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினேன். அது தெரியறதுக்கு உண்டான அவகாசத்தை கொடுத்தேன். அந்த அவகாசத்துல அது தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம தெரியணும்னா என்ன பண்றது? நம்ம கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன? அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கணும். அவன் என்ன பண்ணா? அமைதியா உட்கார்ந்துட்டான். அந்த தண்ணியை தெளிய வைக்கிறதுக்கு அந்த எந்த முயற்சியும் பண்ணல. அமைதியா உட்கார்ந்துட்டான். அந்த தண்ணி தெளிஞ்சிருச்சு. நம்ம கிட்ட இருக்கிற அதே மாதிரி தெரியாத அந்த அழுக்கெல்லாம் நம்ம தெரிய வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். ஐயா சொல்லுவார், மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியேன் அப்படின்னு. மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியேன், அறிந்தோரை ஏற்பிடவும் அறியேன். நம்ம மனசு அடங்குற மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும். உட்கார்ந்து என்ன பண்றது ஐயா? மனசு அடங்குற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து அடங்குதா? மனசு அடங்குதா? அடங்கு ஓடு. கட்டுக்கரியா மனப்பரியை கட்டுமிடத்தை கட்டுவித்து. நம்ம எங்க அதை கட்ட வைக்கணும்? மனங்கிற அந்த பொறியை எங்க கட்ட வைக்கணும்? பூர்வ மத்தியில, சிற்சபையில. அதுதான் கரண ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கமா சொல்றாரு. என்ன சொன்னாரு? கரண ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கம் என்ன? மனதை எந்தவித ஆபாசத்திலும் செல்ல ஒட்டாமல் இழுத்து பூர்வ மத்தியில் சிற்சபையில் நிறுத்துதல். அப்ப மனசு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அது என்ன பண்ணணுமா? இழுத்து பூர்வ மத்தியில் நிறுத்துதல். சரி, கர்ண ஒழுக்கத்துல மனசை கட்டுப்படுத்தணும். அப்ப கர்ண ஒழுக்கம்ங்கிற அந்த தியானத்தை யார் பண்ணணும்? தியானம் யார் பண்ணலாம்? யாரோட தியானம் பண்ணலாமா? பண்ணலாமா? யார் வேணாலும் தியானம் பண்ணணும். எவன் ஒருவன் இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றானோ அவன் மாத்திரம்தான் தியானம் செய்ய தகுதியானவன். அதான் இந்திரிய ஒழுக்கத்தை முதல்ல வைக்கிறார். புலன்கள் அடங்கலைன்னா என்ன பிரயோஜனம்? புலன்கள் அடங்கலைன்னா மனசு அடங்குமா? புலன்கள் அடங்காம மனசு அடங்குமா? அடங்க. ஒரு ரிஷி தவம் பண்ண உட்கார்றாரு. அவர் ஒரு அழகான பொண்ணு அந்த பக்கமா போகுது. அவருடைய குடில் வழி அந்த பொண்ணு தினமும் வெளியே போய்கிட்டு இருக்கு. அந்த ரிஷி அந்த பொண்ணை பார்த்தாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஐயோ நம்ம இப்படிலாம் சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அவர் பார்க்க கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டாரு. அந்த பொண்ணு அந்த பக்கமா வருது. ஜல்லு ஜல்லு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அந்த பொண்ணு இந்த பக்கமா வந்துருச்சுன்னு தோணுது. இந்த பொண்ணு வந்துருச்சுன்னு தோணுச்சு. அவரு ஐயோ என்னடா அது, கண்ணை மூடிட்டு பிரயோஜனம் எல்லாம் போச்சு. அந்த கொலுசு சத்தம் கேட்டோன்னு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சரி, நம்ம அடுத்த நாள் காதையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு உட்கார்ந்து உட்காந்துட்டே இருக்கிற நல்ல மல்லிகைப்பூ வாசனை வந்தோடனே அந்த பொண்ணு வந்துருச்சு. கண்ணையும் மூடிட்டோம், காதையும் மூடிட்டோம். என்னடா இது, அந்த பொண்ணு வந்தது நமக்கு மனசு மறுபடியும் ஓடிடுச்சு. அந்த பொண்ணு வாசனை மல்லிகைப்பூ வாசனை வந்தோடனே அந்த பொண்ணு வந்துருச்சுன்னு தெரிஞ்சு என்னடா பண்றது? அப்போ என்ன பண்ணணும்? இந்த இந்திரியங்களை முதல்ல நம்மளுடைய கண்ட்ரோல் கொண்டு வரும். இதை கொண்டு வராதவனால தவம் பண்ணவே முடியாது. அப்போ இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நுழைவு வாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நுழைவு வாயில் அப்படிங்கிறது இந்த இந்திரிய ஒழுக்கம். அப்ப இந்திரிய ஒழுக்கத்துக்கு என்ன தகுதி வேணும்?
இந்திரிய ஒழுக்கத்தை ஒருத்தன் கடைபிடிக்கணும்னா அவனுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற விஷயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜீவகாருண்யம்னா என்னன்னு தெரியாதவன் இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது. இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாதவன் காரண ஒழுக்கத்துக்கு வர முடியாது. அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா எந்த உயிருக்கும் தீங்கு நினையாமல் இருப்பது. நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்க புத்தகத்தை அப்படியே ஓரமா வைங்க. உபதேச குறிப்புகள்ல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்கார். அதுல சொல்றார், எந்த உயிருக்கும் தீங்கு நினையாமல் இருப்பதே ஜீவகாருண்ய ஒழுக்கம். நம்ம நம்மளுக்கு 300 சுகர், அடுத்தவனுக்கு 400 இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா ஜீவகாருண்ய ஒழுக்கமா? உங்களுக்கு எவ்வளவுப்பா சுகர் இருக்குது அப்படின்னா அவன் 200 சொல்லிட்டா உடனே என்ன சொல்றோம்? ஒரு நல்ல லேப்ல போய் செக் பண்ணு, நீ பாட்டுக்கு 200ன்னு அலட்சியமா இருக்காதேமோ. நமக்கு நல்ல மனசு. நம்ம மனசு என்ன? ஐயோ என்னடா அவங்களுக்கு 200 தான் சொல்றான், நம்ம 300 400 வச்சுட்டு இருக்கிறோமே. அப்போ எந்த உயிருக்கும் தீங்கு நினையாமல் இருக்க வேண்டும். அதுதான் ஜீவகாருண்யத்தின் அடிப்படை ஒழுக்கம். அப்போ முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது எந்த உயிரா இருந்தாலும் அதுக்கு தீங்கு நினைக்க கூடாது. நடந்து போகும்போது எறும்பு இருக்குதான் பார்த்துதான் நடக்கணும். இத மனுநீதி வாசகத்துல சொல்றாரு. அந்த மனுநீதி அந்த சக்கரவர்த்தி இளவரசன் வீதி விடங்கன் அவனை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு மன்னர் சொல்றாரு, எறும்பெல்லாம் கொஞ்சம் பயத்துல இப்படி அலக்கழிஞ்சு போச்சுன்னா வீதி விடங்கன் அப்படியே நின்றுடுவானா. அதனால நம்ம அதிர்ந்து தலையை மிதிச்சு நடந்துட்டோம் போல இருக்கு, அதனால பயந்து எறும்புகள் சிதறி போதே அப்படின்னு அவன் நடக்காம அப்படியே நிற்பான். அந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் அங்கே அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்லுவான். அப்ப அந்த உசுறு கொஞ்சம் பயந்து நீங்க அப்படியே எறும்பு வரிசையா போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு தட்டு தட்டி பாருங்க, உடனே அது வரிசையெல்லாம் கலந்து அது மிரண்டு போய் எப்படி ஓடுறதுன்னு தெரியாம போகும். அந்த மாதிரி கூட எந்த உயிருக்கும் தீங்கு நினையாமல் இருப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்ப நுழைவு வாயில் முதல்ல என்ன கொடுக்கணும்? மனுமுறை கண்ட வாசகம் தான் சன்மார்க்கத்தின் நுழைவு வாயில். அடுத்த படிக்கிறது, அடுத்த கதவு ஜீவகாருண்ய ஒழுக்கம், அடுத்த கதவு இந்திரிய ஒழுக்கம், அடுத்த கதவு கர்ம ஒழுக்கம். அதுக்கப்புறமா திருவருட்பாவை கையில கொடுத்தா போதும். அந்த திருவருட்பாவை ஒருவன் முதலிலே படிக்க வேண்டியது எது அப்படின்னா விண்ணப்ப கல்வி என்பா. அந்த விண்ணப்ப கல்வி என்பா முதல் திருமுறையில நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை ஸ்தலங்களை பத்தி வள்ளல் பெருமான் பாடியிருப்பார். எல்லா கோயில்களும் அந்த கோயில்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை பத்தியும் இறைவியை பத்தியும் பாடியிருப்பார். இது எதுக்கு படிக்கணும்னு சொன்னா, முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். எத்தனை தெய்வங்கள் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல 279வது வரியிலிருந்து அந்த விண்ணப்ப கல்வி என்பாங்க முக்காவாசிக்கு அப்புறமா 407 வரிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 279வது வரிகள்ல இருந்து நம்மளுடைய குற்றங்கள் அனைத்தையும் பட்டியல் போட்டு கொடுத்திருப்பார். நம்மளுடைய சிறுமைகள், ஒரு மனுஷன் எவ்வளவு தப்பு பண்ணுவானோ அத்தனை தப்பையும் அந்த விண்ணப்ப கல்வியில பட்டியல் போட்டிருப்பார். அதெல்லாம் படிச்சு பார்த்து நாம் அந்த தப்பெல்லாம் பண்றோமா அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கு. அப்போ அவன் படிக்க வேண்டிய முதல் நூல் முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய விண்ணப்ப கல்வி என்பா. அடுத்தது 2வது நூல் நெஞ்சறி உறுத்தல். நெஞ்சறி உறுத்தலை படிக்கலன்னா சுத்த சன்மார்கி யாராவது சொன்னான்னா அது தனியும் பொய்யினர். சுத்த சன்மார்கின்னு சொல்றவன் நெஞ்சறி உறுத்தலை படிக்கலன்னா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு அர்த்தம். நெஞ்சறி உறுத்தலை படிச்சிருந்தா அவர் உண்மை பேசுகின்றார் என்று அர்த்தம். நான் மாற்றி சொல்றேன், யோசிச்சு பாரு. அவன் படிக்கலன்னா அவன் பொய் சொல்லுகின்றான் என்று பொருள். நெஞ்சறி உறுத்தல்ல ஒரு மனிதன் எப்படி தெய்வமாகலாம் அப்படிங்கிறது முழுவதும் நெஞ்சறி உறுத்தலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்த சுத்த சன்மார்க்கமும் நெஞ்சறி உறுத்தலை படிச்சா விளங்கிடும். நாம என்ன பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அத்தனையும் அந்த நெஞ்சறி உறுத்தல்ங்கிற முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய நெஞ்சறி உறுத்தல் என்கிற நூலிலே இருக்கிறது. படிச்சு பாருங்க. அப்புறம் தெய்வத்தின் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகாதேவ மாலையை படிக்கணும். மகாதேவ மாலையில் இருக்கிற மாதிரி வேதங்கள் கூட சொன்னது கிடையாது. அப்படி வள்ளல் பெருமானே பாடுறார். அப்போ
அந்த நுழைவு வாயில் அப்படின்னா ஒரு சன்மார்க்கத்துக்கு ஒருவர் முதலிலே வருகின்றார் என்றால் அவங்க கையில மனுமுறை கண்ட வாசகத்தை கொடுத்து படிக்க சொல்லி இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறேன், அதானே அந்த கதை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னா அவர் வெளியே தள்ளி கதை சாத்திடுவார். அந்த கதை தான் எனக்கு தெரியுமேன்னு சொன்னா வெளியே தள்ளி கதை சாத்திடும். மனுமுறை கண்ட வாசகத்தை படிச்சு ஒருவனுக்கு ஒழுக்கம் வரவில்லை என்றால் அவன் இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்டான். ஏன்னா மனுமுறை கண்ட வாசகம் அந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் எழுதியிருப்பார். அது பெரிய புராணத்தில் வரக்கூடிய கதை அதை வள்ளல் பெருமான் மாற்றி எழுதியிருப்பார். 2 இடங்கள்ல மாற்றியிருப்பார். அவன் வீதி விடங்கன் அந்த தேர் எடுத்துட்டு போறான் இல்லையா, அந்த தேர் எடுத்து போகும்போது அந்த பெரிய புராணத்துல அவன் ஊரை சுற்றி பார்க்க செல்கின்றான் என்பதுதான் பெரிய புராணத்தோட கதை. ஆனா வள்ளல் பெருமான் அதை அவன் இறைவனை நோக்கி செல்கின்றான் மாற்றிருப்பார். ஏன்னா கதையில கூட ஊர் சுத்தத்தை வள்ளல் பெருமான் விரும்பல. அந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே அவன் வீதி விடங்கன் இறைவனை தொழுவதற்காக செல்வதாக கதையை அமைத்திருப்பார். அந்த அளவுக்கு வள்ளல் பெருமானுடைய எண்ணம் ஊர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கூட பிள்ளைகள் மனசுல பதியக்கூடாதுங்கிற அளவுல வள்ளல் பெருமான் அவ்வளவு ஒரு தூய்மையான ஒழுக்கத்தை அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் கொடுத்து நம்ம அதெல்லாம் அதை படிக்கிறதே கிடையாது. உரைநடை நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் உங்க உரைநடை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதுல என்ன சொல்லப்ப அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம், பேருபதேசம், அப்புறம் விண்ணப்பங்கள் தெரியும். அதை யாரும் படிச்சு பார்த்ததே கிடையாது. நான் சந்தித்த வரையில் சொல்றேன், யாரையும் குறையெல்லாம் நான் சொல்றேன். அப்ப நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அந்த விண்ணப்பங்கள். அதை விட வள்ளல் பெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய திருமுகங்கள், கடிதங்கள், அறிவிப்புகள், கட்டளைகள். அப்ப அந்த உரைநடை நூல் என்பதைத்தான் நாம் மீண்டும் 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 வாசிக்க வேண்டும். அதை வாசிச்சதுக்கு அப்புறமா நீங்க அருட்பா படிக்க ஆரம்பிச்சா அருட்பா தன்னால விளங்க ஆரம்பிக்கும். உரைநடை நூலை வாசிக்காம அருட்பா படிச்சா அருட்பா விளங்காது. தப்பு தப்பாதான் விளங்கிக்கிட்டு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அதனால சரியான முறையிலே நாம் திருவருட்பாவையும் திருவருட் பிரகாச வள்ளலாரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே உரைநடை நூலை நாம் வாசிக்கணும். இப்ப வள்ளலாரை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் வணங்கக்கூடாது யாராவது சொல்லுங்க. நான் வணங்குறதுக்காக இதை பேசுறேன். வள்ளலாரை ஏன் வணங்கக்கூடாது? எல்லாருக்கும் தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன். முடிச்சிடலாம், 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். நான் ஏன் வணங்கக்கூடாது உங்களுக்கு தெரிந்த காரணத்தை சொல்லுங்களேன். உருவ வழிபாடு கூடாது எங்க சொல்லியிருக்க? சரி, எங்க சொல்லியிருக்க? அருட்பாவிலே ஏதாவது ஆதாரம் உருவ வழிபாடு கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? உருவ வழிபாடு வேணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, இருக்கா இல்லையா? நடந்த வண்ணம் அப்படின்னு ஒரு தலைப்பு படிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப இல்ல, இப்ப உரைநடை நூல்ல அந்த தலைப்பே இல்ல. அதை கேள்வித்தனமா முதல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப சன்மார்க்கிகள் யாருன்னு நினைக்கிறீங்க? மன்னிக்கணும், இப்ப இருக்கிற சன்மார்க்கிகள், சுத்த சன்மார்க்கிகள் யாருன்னு நினைக்கிறீங்க? சுத்த சன்மார்க்கிகள் சுயநலவாதிகள். சுத்த சன்மார்க்கின்னு சொல்றவங்க எல்லாம் சுயநலவாதிகள். ஏன்னா யாருமே சுத்த சன்மார்க்கி இல்ல. ஏன் இல்ல? சாவுடன். சுத்த சன்மார்க்கின்னா என்ன ஆகணும்? சாவுடன். நோய் இல்லாத ஆள் யாரையாவது காட்டுங்க. முதல்ல நோய் இல்லாத ஆள் யாரையாவது காட்டுங்க. யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? முடி நரைச்சு போகாம யாரையாவது பாக்குறீங்களா? நான் என்னைய வச்சுதான் சொல்றேன். நான் சுத்த சன்மார்க்கின்னு சொல்லாமா? நரைச்சிச்சு அப்போ எங்கேயோ போட்டு விட்டுருங்க இல்லையா? நரை முடி, ஒரு முடி நரைச்சதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மணி அடிச்சாச்சுன்னு அர்த்தம், ரிசர்வேஷன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஒரு முடி நரைச்சதுன்னா ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, எனக்குலாம் கன்ஃபார்ம் டிக்கெட். ஆனா இதை மாற்ற முடியும், நான் சொல்றேன். இதையும் மாற்ற முடியும். திரைந்து திரைந்து உடுத்தவரும் திரும்ப இளமை அடைந்திட முடியும் சொல்றேன். அந்த தைரியத்தில் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்.
அப்ப சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு பேசுறவங்கலாம் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. உடம்பு ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப சுத்த சன்மார்க்கி இல்ல. வள்ளலார் என்ன சொன்னாரு? கட்டமும் கடந்தேன், கவலை பொழித்தேன், பிறவி சட்டமும் கிழித்தேன், சாவையும் நோவையும் தவிர்த்தேன். இந்த தைரியமா யாராவது சொல்ல முடியல? கட்டமும் கழந்தேன், கட்டம் கழந்துச்சா? நம்மளுக்கு கட்டம்னா என்ன? நம்மளுடைய ஜாதக கட்டம், நம்மளுடைய சுத்தம் நம்ம ஜனக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஜனக்கட்டு, பணக்கட்டு, தலைக்கட்டு. நான் வந்தாலும் முதல்ல தலை கட்டணும், முதல் மரியாதை கொடுத்து ஆகணும். ஜனக்கட்டு, தலைக்கட்டு, பணக்கட்டு எல்லாம். இப்ப கட்டமும் கழன்றேன், எல்லா கட்டமும் கழந்துருச்சு. கவலை வீட்டு ஒழித்தேன். நம்ம எல்லாருக்கும் கவலை இருக்குதா இல்லையா? ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு கவலை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு கவலை வீட்டு ஒழித்தேன் நம்ம சொல்ல முடியுமா? அப்ப நான் சன்மார்க்கியா? இல்ல. கவலை இல்லாதவன் என் சன்மார்க்கி. தூக்கமும் துறந்தேன். தூக்கம் போச்சா நமக்கு? ஒரு 9:30 வரைக்கும் நான் பேசினா தெரியும். நீங்க எத்தனை பேர் இப்படி கேட்பீங்க, எத்தனை பேர் இப்படி கேட்பீங்க. சாவையும் நோவையும் தவிர்த்தேன். இல்ல. அப்ப சுத்த சன்மார்க்கி அப்படின்னா இல்ல, கஷ்டம். அப்ப நாம ஏன் அந்த நிலைக்கு யாருமே வரல? வள்ளலார் அடைந்த நிலை இதுவரை ஏன் யாரும் அடையவில்லை அப்படின்னா, யாரும் படிப்படியா முன்னேறணும்னு நினைக்கவே இல்லை. நேரா லிப்ட்ல வந்த உடனே லிப்டுக்காரன் என்ன சொல்லுவான்? வாங்க ஐயா, சீக்கிரம் மேல போயிடலாம். ஐயா வாங்க, சீக்கிரம் மேல போலாம். லிப்ட்ல ஏறினா சீக்கிரம் மேல போயிடும், படிக்கட்டுல ஏறினா லேட்டா மேல போகும். கரெக்டா? லிப்ட்ல ஏறினா சீக்கிரம் மேல போயிடும். அவன் அதை தான் சொல்லிதான் கூப்பிடணும். வாங்க சீக்கிரம் மேல போலாம், வாங்க சீக்கிரம் மேல போலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது வாழ்வியல். இதுதான் நம்ம புரியுங்க. அது புக்கு இல்ல. திருவள்ளுவர் படிச்சா சுத்த சன்மார்க்கம் விளக்கிடுமா? விளக்காது. வாழி பழக வேண்டும். சுத்த சன்மார்க்கம்னு வாழ் பழகம். அப்ப சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன? வாழ்வியல். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? குறைந்தது 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு எழுந்துக்காதவன் சன்மார்க்கி இல்ல. நம்ம நெகட்டிவா பேசலாம், சரி விட்டுலாம். 4 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்த உடனே என்ன பண்ணணும்? எழுந்த உடனே என்ன பண்ணணும்? விபூதி தெரியும். ஒரே கட்டி படிச்சிருக்கிறாங்க போல. எழுந்த உடனே விபூதி தெரிக்க சொல்றாரு. இது எந்த மார்க்கத்திலேயே சொல்லி இருக்குதா சொல்லுங்க? சைவத்தில் கூட சொன்னதில்லை. சைவத்தில் கூட எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் விபூதி இருக்கு. ஆனா நம்ம வள்ளலார் என்ன சொல்றாரு? படுக்கையிலேயே விபூதி வச்சுக்கணுங்கிறாரு. தூக்கி எழுந்துக்கும் போது, எழுந்த உடனே இல்ல, எழுந்துக்கும் போதே விபூதி எடுக்கணுமா? அப்ப விபூதி இடக்கூடாதுன்னு சொல்றவங்களெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கலாம்? நம்ம எங்கேயாவது வள்ளலார் பெருமாள் விபூதி இடக்கூடாதுன்னு வரி சொல்லி இருக்கிறவங்க சொல்ல, நான் நெத்தியாவது விபூதி வைக்கிறேன். விபூதி இடக்கூடாதுன்னு வள்ளலார் பெருமாள் இட்டுக்கிற அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. வள்ளலார் பெருமாள் விபூதி இட்டுக்கவில்லை அப்படின்னு. வள்ளலார் பெருமாள் விபூதி எல்லாம் இட்டுதான் அவர் சுருக்கு பையில விபூதி வச்சுக்கிட்டே இருப்பார். வள்ளலார் பெருமாள் சுருக்கு பை வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? அந்த சுருக்கு பையை கண்ணால பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதை ஒருத்தவங்க வீட்டில் பொக்கிஷமா வச்சுட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் பெருமாள் பயன்படுத்திய சுருக்கு பை அப்படின்னு சென்னையில ஒருத்தவங்க வீட்டில் பொக்கிஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அடியில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வள்ளலார் பெருமாள் சுருக்கு பையில வச்சுட்டு தான் இருப்பார், விபூதி வச்சுட்டு தான் இருப்பார். வேட்டாளருக்கு போய் விபூதி கொடுத்து குணப்படுத்துறாரு, இதெல்லாம் படிக்கிறோம். ஆனா வள்ளலார் பெருமாள் விபூதி இடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. அவர் என்ன எப்படி இட சொல்றாரு? தூங்கி எழுந்துக்கும் போது விபூதி எடுக்க சொல்றாரு. குளிச்சுட்டு பந்தேச்சிட்டு மூஞ்சி ஆரம்பிச்செல்லாம் இல்ல, எழுந்துக்கும் போது விபூதி எடுக்க சொல்றாரு. அப்புறமா என்ன சொன்னாரு? மரத்தெல்லாம் கழித்தல், டாய்லெட் போகணும், பல்லு தேய்க்கணும். அந்த பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணணும்? வழலை நீக்க வேண்டும். எடுத்திருக்கீங்களா? வழலை நீக்க உழை எடுத்திருக்கீங்களா? இதெல்லாம் வாழ்வியல். சன்மார்க்கம் அப்படிங்கிறது பேசுறது இல்லைங்க, கடைபிடிப்பது தான் சன்மார்க்கம். அப்ப வழலை நீக்க வேண்டும். கருசால நெய் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க,
அதை வாங்கி எடுத்து தொண்டையில் அப்படி அண்ணாக்கில் வச்சுக்கலாம். இல்லை 4 கரிசலாங்கண்ணி இலையை மென்னுட்டு அந்த சாரை முழுங்கிட்டு அந்த சக்கையை வச்சு உள்நாக்கிலையும் அண்ணாக்கிலையும் உள்நாக்கில் இந்த வரலை வச்சு தேய்க்கணும், அண்ணாக்கில் கட்ட வரலை வச்சு தேய்க்கணும். அப்போ அதை தேய்ச்சிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கபம், சளி, கோழை எல்லாம் வெளியே வந்துடும். இதை செய்யறவன் சன்மார்க்கி, செய்யலன்னா சன்மார்க்கி இல்லை. அப்ப இதை செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? வெத்தலை பாக்கு போட சொல்றாரு. இது சன்மார்க்கம் ஏத்துக்குதா? வெத்தலை பாக்கு போடணும்னா அவெல்லாம் வந்து இல்லறத்தாருக்கு விதிக்கப்பட்டதுன்றாங்க. வெத்தலை பாக்கு போடுறது எதுக்குங்க? எதுக்கு வெத்தலை பாக்கு போடணும்? வள்ளல் பெருமான் தாம்பூலம் தரித்திர கம்பல்சரியா சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? வாத பித்த சேத்துங்கள், அது 3 என்ன சமநிலையில இருக்கணும். வாதம் அதிகமாச்சுன்னா பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. அதே மாதிரி பித்தம் சேத்துமும் எல்லாமே அது அந்தந்த நிலைகள்ல இருக்கணும். அப்ப அதை வெத்தலை பாக்கு சரி பண்ணுங்கிறாரு. காலையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 3 பொருள் இருக்கா? அதுல காலையில பாக்கு அதிகமா பயன்படுத்தணும், மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா பயன்படுத்தணும். காலையில வாதம், மத்தியானம் பித்தம், ராத்திரி வெத்தலை அதிகமா பயன்படுத்தணும். ஒரு ரேஷியோ கூட சொல்லி கொடுக்கிறாங்க ஐயா. எத்தனை விகிதாச்சாரத்தில் நாம் இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம மேல இருக்கிற அந்த அக்கறையில வள்ளலார் சொல்றார். அப்ப தாம்பூலம் தரித்தல் 3 வேளையும் தாம்பூலம் தரிக்கணும். அதுக்கப்புறமா கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, ஜீரகம் இங்க கலந்த அந்த கலவைய பால்ல கலந்து சாப்பிடுங்க, இல்ல பால் கலக்காம சாப்பிடுங்க. எப்படியோ டெய்லி சாப்பிடுறீங்களா? அப்ப அவன் தான் சன்மார்க்கி. இப்படி வள்ளல் பெருமான் அந்த நித்திய கர்ம விதியிலையும் சிறப்பு விதி பொது விதியிலையும் நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அமைச்சு வச்சிருக்கிறார். அதை கடைபிடிக்கிறோமா? நித்திய கர்ம விதி படிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பயாவது படிக்கிறது உண்டு. நித்திய கர்ம விதி தினமும் படிக்கும். நித்திய கர்ம விதி, சிறப்பு விதி, பொது விதி, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், விண்ணப்பங்கள் 4 விண்ணப்பங்கள், இதெல்லாம் தினமும் வாசிக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கல, அகல் வாசிக்கிறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்கும். நம்ம லிப்ட்ல போற கதை தான் நம்ம கதையெல்லாம். அப்போ அந்த சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னா நுழைவு வாயில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறைப்படி நம்ம அந்த சன்மார்க்கத்தை அணுக வேண்டும். அதை வாழ்க்கையிலே நாம் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. எதை கடைபிடிக்கின்றோமோ அதை பேச வேண்டும், எதை பேசுகின்றோமோ அதை கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் பண்ணார். வள்ளலார் பண்ணாரா இல்லையா? அவர் அருட்பாலை என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் அவர் பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த நிலையை அடைந்திருக்கின்றார். என்னை ஏறாத நிலைமை ஏற்றியது யாதெனில் தயவு. அதுக்கு அடுத்த வரி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். என்னை ஏறாத நிலைமை ஏற்றியது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால் தான், அடுத்த வரி, ஒருமை இருந்தால் தான் தயவு வரும். ஆகையால் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். இது மொத்தமா சொல்லணும். ஆனா நம்ம ஆளுங்க எது சொல்றாங்க? என்னை ஏறாதனில் செய்யாதனில் தயவு, அதோட நிறுத்திக்கிறாங்க. அந்த தயவு வரணும்னா ஒருமை வர வேண்டும். ஒருமைனா என்ன? ஒருமைனா என்ன? ஒருமைனா உடனே அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருமையுடன் நிலவு திருமலரடி நினைக்கின்ற, அது இல்ல ஒருமை. அந்த ஒருமைக்கு வேற பொருள். ஒருமைனா என்ன? ஆண்மநேயம். உபதேச குறிப்புகள்ல அந்த இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் படித்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த 4 ஒழுக்கம் சொன்ன உடனே ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்துக்கு அடுத்த பேராகிராஃப் ஒருமை எனப்படுவது யாதெனில் அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும், மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யணும் தான் சகித்து அடங்கி இருக்கும். அதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒருமை. என்னை ஏறாதனில் ஏற்றியாதனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அப்ப ஒருமைனா என்ன? குறைநடையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும். அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில்.
காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு அறிவு சொல்லுது. 6 மணி வரைக்கும் தூங்கிறது என்ன? ஒழுக்கம். அங்க அறிவு ஒழுக்கம் ஒத்து போச்சா? அப்ப அங்க ஒருமை கிடைக்காது. அறிவு ஒழுக்கம் ஒத்து போகணும். என்னோட அறிவு ஒழுக்கம் ஒன்னா இருக்கணும், ஐயனோட அறிவு ஒழுக்கம் ஒன்னா இருக்கணும். அப்பதான் 2 பேரும் உட்காந்து கலந்து பேச முடியும். இல்லாட்டி எப்படி பேச முடியும்? ஏய், அவன் வந்தா வள்ளலாரை கூப்பிட சொல்லுவான், அவனை கூப்பிடாத இதானே சொல்லுவாங்க. என்ன நிறைய பேர் பேச கூப்பிடாதது காரணம், அவன் வள்ளலாரை கூப்பிடுறவன் நெத்தியில பட்டையா விபூதி போட்டுட்டு வருவான், அவனை கூப்பிடாதீங்க. என் காது கூட நான் கேட்டிருக்கேன், பாபு ஐயாவை பேச கூப்பிடாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர் தான், அவர் பாட்டு விட்டுருங்க, அவரை கூப்பிட்டா உங்க சங்கத்து வழக்கத்தெல்லாம் கெடுத்துருவாங்க. நான் உங்க சங்கத்து வழக்கத்தெல்லாம் கெடுக்கிறதுக்கு வரல, நான் எனக்கு தெரிஞ்சதை அருட்பால படிச்சதை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஒருமை தயவு வரணும், கண்டிப்பா தயவு இருக்கணும். ஆனா தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அப்ப ஒருமையில என்ன? அறிவு ஒழுக்கம் ஒத்துப்போச்சுன்னா பிரச்சனை இல்லை. மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது, என்னால உங்களுக்கு இம்சை வரக்கூடாது, என்னையா இந்த மாதிரி வழிபாடு பண்ணிருக்கீங்க, விளக்கு வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் வந்த உடனே இருந்து விழுந்தேன்னா தாங்கள் நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிருக்கீங்க. அப்போ என்னால உங்களுக்கு முதல்ல இம்சை வரக்கூடாது. நீங்க பண்ணாலும் நீங்க என்னையா நீ பாட்டுக்கு வள்ளலார கூப்பிட்டு இருக்கிற, வள்ளலார் தீபத்தை தான் வழிபட சொன்னார் அப்படின்னு நீங்க எனக்கு பண்ணா நான் என்ன பண்ணணும்? அப்படிங்களா, சரிங்க ஐயா, பாத்துக்கலாம் ஐயா அப்படின்னு நான் சொல்லி அடங்கி இருத்தல் வேண்டும். அதுக்கு பேர் தான் ஒருமை. என்னால உங்களுக்கு இம்சை வரக்கூடாது, நீங்க எனக்கு இம்சை பண்ணா கூட நான் அதை சகித்து அடங்கி இருத்தல் வேண்டும். இதுக்கு பேர் தான் ஒருமை. அப்ப ஒருமையில் என்ன சேர்ந்து? சகிப்புத்தன்மையும் அடக்கமும். சட்டசபையில வெளிநடப்பு பண்றாங்களே, அந்த வெளிநடப்பு பண்ணக்கூடாது, இருத்தல். 3த்தையும் வள்ளல் சொல்றாரு, சகித்து அடங்கி இருத்தல் வேண்டும். இதுக்கு பேர் தான் ஒருமை. உரைநடையில படிச்சு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உரைநடையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படிச்சு பார்த்து அதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய போன் நம்பர் நான் கொடுத்த புத்தகத்தில் இருக்கு, அதில் பேசலாம். மறுப்பு கருத்து இருந்தா அதில் இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நம்ம 8 மணிக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு எங்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம்.